வணக்கம் ட்ரேடர் சசி. ட்ரேடிங் தொடர்பான சந்தேகங்களை கேள்வி பதிலெலாம் இந்த பகுதியில் நம்ம தொடர்ந்து பார்த்துட்டே வரோங்க. அந்த வகையில் இது கேள்விக்கு என்ன பதில் 23வது பாகத்தில் உங்களை சந்திக்கிறதுல ரொம்பவே சந்தோஷம். ட்ரேடிங் தொடர்பான கேள்வியில் தொடர்ந்து நீங்கள் கேட்டுகிட்டே இருங்க. ட்ரேடிங் எனக்கு கற்றுக் கொடுத்த விஷயங்கள்லேருந்து அதுக்கான பதிலை நான் உங்களுக்கு கொடுத்துக்கிட்டே இருக்கிறேன். அப்போது இந்த பதிவில் முதல்ல இந்த கேள்வியிலேருந்து ஆரம்பிக்கலாங்க. இது என்ன அப்படின்னா, சசி தெளிவான விளக்கம் கொடுக்கும் உங்கள் வீடியோவால் ஏகப்பட்ட இண்டிகேட்டர் மற்றும் வெவ்வேறு ஸ்ட்ராட்டஜி கற்றுக்கொண்ட போதிலும் ஒரு தெளிவில்லாமல் தான் ஸ்ட்ரைக் எடுக்கும்போது இருக்கும். உங்களுடைய கான்செப்ட் என்னுடைய பார்வையும் எளிதாகிவிட்டது. பதற்றம் இல்லாத தெளிவான ஸ்ட்ரைக் எடுக்க முடியாது. என்ன சொல்ல வர்றாரு அப்படின்னா, இந்த ஆப்ஷன்ஸில் ஸ்ட்ரைக்கு எடுக்கிறத பற்றி நான் தெளிவாக போட்டுருக்கேங்க. ஒரு சில வீடியோஸ் அதில் நிறையாவே எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கிறேன். என்ன அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, இப்போ ஃப்யூச்சரை பார்த்து ஸ்ட்ரைக் ப்ரைஸை எடுக்கணுமா, இல்லைனா ஸ்பாட்டை பார்த்து எடுக்கணுமா, இது மட்டும் எப்படியாச்சும் தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா ட்ரேடிங்கில் மிகப்பெரிய சாதனை பண்ணிடலாம். அப்படி இல்லைன்னா உங்களுக்கு வரக்கூடிய தோல்விகளுக்கான காரணமே இதுதான், ஸ்ட்ரைக் ப்ரைஸ் தான் அப்படிங்கிற மாதிரி ஒரு பிம்பத்தை கட்டமைச்சிருக்கிறாங்க. அது அப்படி இல்லைங்க. நீங்கள் ஸ்ட்ரைக் ப்ரைஸை தேர்ந்தெடுக்கிறதுக்கு முன்னாடி நான் அந்த பதிவிலேயே நான் உங்களுக்கு தெளிவான விளக்கம் கொடுத்துருக்கேன். இதில் கொஞ்சம் சீக்கிரமாக ஒரு விளக்கத்தை ஒன்று பார்ப்போமா. இது பேங்க் நிஃப்டி நவம்பர் ஃபியூச்சர்ஸுங்க. இந்த நவம்பர் ஃபியூச்சர்ஸ் லாஸ்ட்டாக ட்ரேடிங் டே எந்த இடத்துல ஆரம்பிச்சிருன்னு பார்த்தீங்கன்னா 5600 ரேஞ்சிலேருந்து 580 590லேருந்து அப்படியே மேலே போயிருக்குது. அதே சமயத்தில் நீங்கள் ஸ்பாட்டுக்கு நிஃப்டி பேங்க்னு இந்த கார்னர் லெஃப்ட் டாப் கார்னரில் இருக்குது பார்த்தீங்களா, ஸ்பாட் ப்ரைஸு. இந்த ஸ்பாட் எங்கேருந்து ஆரம்பிச்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா 5500லேருந்து ஆரம்பித்த இடத்துலேருந்து அவன் பாட்டுக்கு மேலே போயிட்டான். இப்போ இது 5500ம் இருக்குது, 5600ம் இருக்குது. 2 ஸ்ட்ரைக் ப்ரைஸுமே நீங்கள் எடுத்துக்கலாம், தப்பே இல்லை. 2 ஸ்ட்ரைக் ப்ரைஸ்லையும் என்ன நடந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் உங்களுக்கு ப்ரீமியம் வேல்யூ மட்டும் கொஞ்சம் அதிகம் கம்மியாக இருக்குமே ஒழிய நடந்த விஷயம் எல்லாமே ஒன்று தான். 5500 கால் ஆப்ஷன் இதுங்க. இதோடைய பேட்டர்ன்ஸு எப்படி ப்ரீவியஸ் லோவை கட் பண்ணாமல் ஹையர் ஹை பண்ணிகிட்டே போகுதுன்னு பாருங்கள். அதே தான் 5600லேயும் நடந்திருக்கும். இந்த 5600ல் இன்னும் கொஞ்சம் ப்ரீமியம் கொஞ்சம் கம்மியாக இருக்கும், இல்லைன்னா கொஞ்சம் அதிகமாக இருக்கும். ஸோ அதை நீங்கள் செலக்ட் பண்ணுற அந்த கால் ஆப்ஷன் புட் ஆப்ஷனை பொறுத்து. ஆனால் நடக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமே ஒன்று தான். அதே மாதிரி படிக்கட்டு ஏறி தான் மேலே போயிருது. ஒரு இடமும் அதே மாதிரி தான் இருக்கும். இன்ஃபேக்ட் உங்களுக்கு இந்த ப்ரீமியம் ப்ரைஸில் மட்டும்தான் டிஃப்ரென்ஸ் இருக்கும். ஒரே இடத்துல இந்த 450 அப்படிங்கிற இடத்துக்கு வந்ததுங்க ப்ரைஸ். அந்த வெள்ளிக்கிழமை அன்னைக்கு 450 அப்படிங்கிற ப்ரைஸு டேக் இவ்வளோ தூரம் வரைக்கும் மேலே போய் 600 வரைக்கும் போயிட்டு 450க்கு வந்தது. 600 வரைக்கும் போயிட்டு 450க்கு வந்தது. 500 சில்லரை வரைக்கும் போயிட்டு 450க்கு வந்தது. அதுக்கப்புறமா இந்த லெவலை பிரேக் பண்ணி இது ட்ரெண்ட் ஆகிட்டு இருந்தது. கீழே பிரேக் பண்ணுறது கூட வாய்ப்பு இருந்தது. ஆனால் நம்மளுக்கு ஃபியூச்சர்ஸில் நல்லா மேலே போயிட்டு இருக்க ப்ரைஸு ரொம்ப நாளாக செல் ஆகிட்டு இருந்துட்டு இப்போ தான் பை பிக்கப் ஆகுது. அப்போ இந்த 450 அப்படிங்கிற லெவலில் 4 தடவை டச் பண்ணிச்சு. அதுக்கப்புறம் 600க்கே போயிடுச்சு. நெக்ஸ்ட் டைம் 450க்கு வரல. அவன் என்ன பண்ணிட்டான், 610 620ங்கிற ரேஞ்சை அப்படியே பிடிச்சிக்கிட்டான். அந்த இடத்த கட் பண்ணவே இல்லை. கட் பண்ணாமல் மறுபடியும் ஒரு அப் ட்ரெண்ட். அப்படியே ஒரு சின்னதாக இந்த மாதிரி ஏற்கனவே இந்த இடத்துல நடந்து பார்த்தீங்களா, அதே மாதிரி இந்த இடத்துல நடந்துகிட்டு இருக்க மாதிரி தெரியுதா உங்களுக்கு, ஒரு ஃபீல் இருக்கா? ஸோ இது எதில் பார்த்துருக்கீங்கன்னா 5600. இந்த 5600 எதில் நம்ம பார்த்தோம், பேங்க் நிஃப்டி 500 ஸ்பாட்டு, 600 ஃபியூச்சர். சரிங்களா, இவ்வளோ தான் வித்தியாசம். ஸோ ரெண்டுத்தையுமே பாருங்கள். 600 இப்போ பார்த்துருக்கீங்களா. இப்போ 500 பாருங்கள். 500 என்னாச்சு, 510 அப்படிங்கிற ரேஞ்சு. அது 450. இது 510 அப்படிங்கிற ரேஞ்சில் அதே மாதிரி மேலே வரைக்கும் போயிருக்கு. எங்கே 700க்கு போயிருக்கு. அது 600 போச்சு, 700 போயிருக்கு. திரும்ப கீழே வரும்போது 510, 700 510. அதுக்கப்புறம் ஒரு 580 அந்த மாதிரி ரேஞ்ச் வரைக்கும் போயிட்டு திரும்ப எங்கே வந்தது, 510க்கே தான் வந்தது. அதே பேட்டர்ன் பிரேக் ஆச்சு, மேலே போயிடுச்சு. இந்த ப்ரீவியஸ் ஹைக்கு கொஞ்சம் மேலே போச்சு. நெக்ஸ்ட் டைம் கீழே வரும்போது 650லேயே நின்றுச்சு. அப்போது அந்த இடத்த விடாமலே மேலே வரைக்கும் போச்சு. அதுக்கப்புறமா ஸ்டெப்பாக கீழே வந்துகிட்டே இருக்குது. இங்கேயும் அதே பேட்டர்ன் வர மாதிரி உங்களுக்கு ஃபீல் இருக்கா? இங்கே என்ன வந்ததோ அதே தானே இங்கேயும் வருது. அப்போ இது பிரேக் ஆகி மேலே போகுமா? வாய்ப்பு இருக்குது. அப்போது என்ன பண்ணக்கூடாது, அவன் இதை கட் பண்ணக்கூடாது. இதை கட் பண்ணான்னா கீழே போயிடுவான் மறுபடியும்.
அப்போ நீங்கள் ஸ்ட்ரைக் ப்ரைஸ் செலக்ட் பண்ணுறதுல பிரச்சனையே இல்லை. இதை பற்றி நம்ம வீடியோ வந்து போட்டிருக்கிறோங்க, பிகினர்ஸ் கைட்லேயே இருக்குது. ஸ்பாட் ப்ரைஸா ஃபியூச்சர் ப்ரைஸா, எதை பேஸ் பண்ணி ஸ்ட்ரைக்கை வந்து தேர்ந்தெடுக்கணும். எதை வேணாலும் பேஸ் பண்ணி ஸ்ட்ரைக்கை தேர்ந்தெடுக்கலாம். நீங்கள் மார்க்கெட்டில் சும்மா இருந்து சப்போர்ட்டுக்கு ப்ரைஸ் வரும்போது மட்டும் பை பண்ணுறோம். ஏன்னா நம்ம வந்து செல் பண்ணி ட்ரேட் பண்ணுறது இல்லை பார்த்தீங்களா. அதனால் சப்போர்ட்டுக்கு வரட்டும், வந்ததுக்கப்புறம் வந்து ட்ரேட்ஸை வந்து நீங்கள் சரியான இடத்துல எடுக்க முயற்சி பண்ணுங்கள். அதுதான் வந்து மணி வந்து சொல்கிறாப்புல. தெளிவாக வந்து எடுக்க முடியுது. அப்படி நான் வந்து மாற்றி வேறு, நீங்கள் 600 எடுத்தாலும் ஒன்று தான், 500 எடுத்தாலும் ஒன்று தான், 400 கூட எடுத்துக்கோங்க, தப்பே இல்லை. இல்லைன்னா அப்போ 700 கூட எடுத்துக்கோங்க, தப்பே இல்லை. எல்லாத்துலேயும் அதான் நடக்க போகுது. சரியா? அந்த ஒரு மனநிலையிலேருந்து விடுபட்டு வெளியில் வந்துடுங்க. மணி வந்து ஏற்கனவே வந்துட்டார். அதே மாதிரி உங்கள்கிட்டேருந்தும் நான் வந்து எதிர்பார்க்குறேன். பேங்க் நிஃப்டி மட்டும் இல்லை, நிஃப்டிக்கும் அதே தான், மிட் கேப்புக்கும் அதே தான், சென்செக்ஸுக்கும் அதே தான். அதனால் இது ஒரு சின்ன விளக்கமாக இருக்கும். உங்களுக்கு இன்னும் கூட தெளிவாக நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா அந்த வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து தெரியுங்க. என்னுடைய நண்பர்களுக்கும் உங்களுடைய வீடியோவை பார்க்க சொல்கிறேன். உங்களுடைய வீடியோவில் இருந்து நான் கற்றுக்கொண்டது, தவறான ஸ்ட்ரைக் எடுத்தாலும் பதற்றம் இல்லாமல். இந்த தவறான ஸ்ட்ரைக் அப்படின்னு ஒன்று இல்லவே இல்லைங்க. எல்லா ஸ்ட்ரைக்லேயுமே வந்து உங்களுக்கு பர்ஃபெக்டாக இருக்கும். ஒரே பிரச்சனை என்ன அப்படின்னா ப்ரீமியம் ப்ரைஸ் தான். அந்த ப்ரைஸ் டேக் வந்து உங்களுக்கு இந்த மணியில் உள்ளே போக 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 உங்களுக்கு அதிகமாகிட்டே போயிட்டே இருக்கும். அது இந்த மணினா கால் ஆப்ஷன், புட் ஆப்ஷன் ரெண்டுத்துலேயுமே சொல்கிறேன். ஸோ உள்ளே போக 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 உங்களுக்கு அதிகமாகிட்டே இருக்கும். அது மட்டும்தான் உங்களுக்கு வந்து கஷ்டமாக இருக்குமே ஒழிய, மற்றபடி எல்லாமே வந்து அதே தான். அதனால் சாட்டமாக அதற்கான முடிவு எடுக்க முடியுது. மனநிலை மிக தெளிவாக இருக்கிறது. இதனால் வீட்டில் டென்ஷன் இல்லாமல் இருக்க முடியும். உண்மைதான், டென்ஷன் இல்லாமல் ஜாலியாக பண்ண வேண்டிய ஒரு விஷயம். எல்லா தொழிலுமே அப்படி தான். அந்த நுணுக்கத்தை கற்றுக்கிட்டோம்னா டென்ஷனே இருக்காது. சரிங்களா? சரி, ஓகே. நீங்கள் எந்த ஸ்ட்ரைக் ப்ரைஸ் வேணாலும் தேர்ந்தெடுங்க. இந்த மணியில் எடுத்திங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும். அடுத்த மணியில் எடுத்திங்கன்னா பரவாயில்லாமல் இருக்கும். அதுக்கும் மேலே அதுக்கும் மேலே அதுக்கும் மேலே ப்ரீமியம் ரொம்ப கம்மியாக இருக்கிற இடத்துல நான் போய் பண்ணுறேன் அப்படின்னா, அந்த வாரத்துக்குள்ளார அது எக்ஸ்பைரி ஆகணும். ஆச்சு அப்படின்னா தான் உங்களுக்கான அந்த ப்ராஃபிட் வந்து கிடைக்கும். அதில் தான் மெல்ட்டிங்கு, அது அந்த பிரச்சனை, இந்த பிரச்சனை, எல்லா பிரச்சனையும் வந்து வந்துகிட்டு இருக்கும். அதுவும் ஹோல்டு பண்ணும்போது. அங்கேயும் நீங்கள் சப்போர்ட் வரும்போது தான் நான் எடுப்பேன் அப்படின்னு அடம் பிடிச்சி எடுத்தீங்க அப்படின்னா, அதுலேயும் எந்த பிரச்சனையுமே வந்து வர்றதுக்கான வாய்ப்பு ரொம்பவே கம்மி. எப்போவுமே நீங்கள் என்ன பண்ணணும், ஆப்ஷன்ஸை ஹோல்டே பண்ணக்கூடாது. சரிங்களா? சரி, மகிழ்வித்து வாழ் என்பது சசிக்கு 100% பொருந்தும். நன்றிங்க. ரொம்ப சந்தோஷம். வெற்றி பெற என்னுடைய வாழ்த்துக்கள். அடுத்த பதிவுங்க, நம்மளுடைய வினோத் வந்து என்ன சொல்லியிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா, லாஸ்ட் கேள்விக்கு என்ன பதிலில் சும்மா விளையாட்டாக தான் சொன்னேன். நீங்கள் இந்த மாதிரி ரேஞ்சு வந்து கொடுக்காதீங்க அப்படின்னு. அந்த ரேஞ்சு கொடுக்கறதுல என்ன பிரச்சனை வருது அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, இப்போ நீங்கள் 53,000 வரைக்கும் ப்ரைஸ் வந்து போகுதுன்னு நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்க. அதை நீங்கள் எக்ஸ்பிரஸ் பண்ணுறீங்க. ரொம்ப ஓகே தான், நல்ல விஷயம். ஆனால் ஏன் போகுது அப்படின்னு உங்களால் இதில் வந்து சொல்ல முடியாது. ஏன்னா இதில் மெசேஜஸில் அதுக்கான வாய்ப்பு வந்து இல்லை. அப்போது உங்களுக்கு ட்விட்டரில் போயிட்டு நீங்கள் அந்த சார்ட்டோடைய உங்களுடைய அனாலிசிஸை வந்து போஸ்ட் பண்ணலாம். அந்த மாதிரி நீங்கள் வேணால் ட்ரை பண்ணலாம். ஆனால் இந்த மாதிரி நீங்கள் பண்ணும்போது என்ன ஆகுது, வேல்யூஸ் கரெக்டாக இந்த இடத்துல கொடுக்கும்போது என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, சில ட்ரேடர்ஸ் வந்து அதில் இன்ஃப்ளூயன்ஸ் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அப்போ 53,000 போயிடும் அப்படின்னு வினோத் ரொம்ப நாளாக சசியை வந்து ஃபாலோ பண்ணுறாரு. ரொம்ப நிறைய வந்து டெடிக்கேட்டடாக கற்றுக்கணுன்னு ஆசைப்பட்டு நிறைய கற்றுக்கிட்டு இருக்காரு. அவரே சொல்லிட்டாருப்பா 53,000 போயிடும்னு. அப்போ நம்ம என்ன பண்ணுவோம், கால் ஆப்ஷனில் போய் நம்ம ட்ரேடை வந்து எடுக்க ஆரம்பிச்சிடலாம். அந்த மாதிரி வந்து பிளைண்டாக போய் எடுக்கிறதுக்கான வாய்ப்பு நிறையா இருக்குது. அதனால தான் லெவல்ஸ் கொடுக்காதீங்கன்னு சொல்கிறேன். அப்படி லெவல்ஸ் கொடுத்தா கூட உங்களுடைய அனாலிசிஸ் என்ன அப்படிங்கிறத ட்விட்டரில் போய் நீங்கள் வந்து கொடுக்கலாம். இங்கே வந்து கொடுக்க வேணாம். நான் சும்மா விளையாட்டுக்கு தான் சொன்னேன் பிளாக் பண்ணிடுவேன் அப்படின்ட்டு. அதுக்கு இதுக்கும் சம்மந்தம் இல்லை. ஆனால் உங்களுடைய இந்த டிஸ்ட்ராக்ஷன் சொல்கிறோம் பார்த்தீங்களா, அந்த டிஸ்ட்ராக்ஷன் இல்லாமல் நீங்கள் வந்து அனலைஸ் பண்ணுங்கள். தேவையில்லாத விஷயங்களை உள்ளே கொண்டுட்டு வராதிங்க. அதில் வந்து இந்த மெசேஜ்லேயே இருக்குது. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்றைய பேங்க் நிஃப்டியில் ஒரு நல்ல கால் பை கிடைத்தது என்று நீங்கள் சொன்னீர்கள். அந்த பகுதி 2 நாட்களுக்கு முன்பு நடந்த பெரிய பச்சை கலர் மெழுகுவத்தி குச்சியின் 0.62% அளவுக்கு மட்டத்தில் அங்கிருந்து மேலே செல்கிறது. நான் ஃபிப்னாச்சி லெவல்ஸ் வந்து நான் சொல்லவே இல்லை. இது வரைக்கும் வந்து ஒரு 50% வருவான் அப்படின்னா நான் ஃபிப்னாச்சியை வச்சு நான் வந்து சொல்லலைங்க. அந்த 0.62 கோல்டன் ரேஷியோ அதை பற்றிலாம் நீங்கள் அந்த மாதிரி மாற்று சிந்தனையை எடுத்துகிட்டு உள்ளே வரவே வராதிங்க.
வெறும் சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸை மட்டுமே பயன்படுத்துங்க. இந்த மாதிரி விஷயங்களை பயன்படுத்தாதீங்க. சரியா? இனிமேல் பயன்படுத்த மாட்டீங்கன்னு நான் நம்புகிறேன். நன்றி. அடுத்த பதிவுங்க. இது ரொம்பவே முக்கியமான பதிவாக நான் வந்து பார்க்குறேன். ரொம்ப சிம்பிளாக இருக்கும். ஆனால் இதில் ஆழ்ந்த அர்த்தங்கள் வந்து நிறையா வந்து இருக்குதுங்க. ரஃபீக் அப்படிங்கிறவரு நம்மளை ரொம்ப நாளாக ஃபாலோ பண்ணுறாரு. இவர் வந்து என்ன சொல்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா, டுடே நோ ட்ரேட் இன் பேங்க் நிஃப்டி. ரொம்ப பவர்ஃபுல்லான வார்த்தை. நோ ட்ரேட். இது வந்து டிசிப்ளினாக இருந்தீங்கன்னா மட்டும்தான் இந்த மாதிரி முடிவு வந்து பண்ண முடியும். உங்களுக்கான வாய்ப்புக்காக காத்திருக்கிறீங்க. வாய்ப்பு கிடைக்கல அப்படின்னா, இன்றைக்கி ட்ரேடு இல்லைப்பா, நாளைக்கு பார்த்துக்கலாம். சைட்வேஸ் மார்க்கெட் டுமாரோ வில் பிளான். நாளைக்கு பார்த்துக்கலாம். நாளைக்கும் வந்து ட்ரேடு எடுத்தே ஆகணும்னு அவசியம் இல்லை. உங்களுக்கான வாய்ப்பு வர்ற வரைக்கும் காத்துருங்க. வாய்ப்பு வந்தால் எடுங்க. வாய்ப்பு இல்லையா, ஒரு துளி சந்தேகம் இருக்குதா, விட்டுருங்க. இது வந்து எப்போ வரும் அப்படின்னா, ரொம்ப கடுமையான பயிற்சிக்கு அப்புறமா. ரொம்ப செல்ஃப் டிசிப்ளின் வந்து ரொம்ப 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 முக்கியம். அந்த மாதிரி இருந்தது அப்படின்னா, நீங்கள் கண்டிப்பாக ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு நிறைய இருக்குது. 90% ஜெயிச்சிடலாம். இந்த அளவுக்கு வந்து ரொம்ப கட்டுப்பாடோடு இருந்தால். ஸோ ரொம்பவே வாழ்த்துக்கள் ரஃபீக். நீங்கள் நிறைய பயிற்சி மட்டும் பண்ணுங்கள். மார்க்கெட்டை நல்லா லாஜிக்கோடு புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா, நீங்கள் ட்ரேடிங்கில் மிகப்பெரிய உயரங்களை வந்து தொடர்றதுக்கு வாய்ப்பு நிறைய இருக்குது. வெற்றி பெற வாழ்த்துக்கள். அடுத்த பதிவுங்க. சார், ஐ கேன் ஏபிள் டு என்டர் அட் கரெக்ட் பிளேஸ் பட் ஐ கான்ட் ஏபிள் டு எக்ஸிட். வாட் கேன் ஐ டூ? எக்ஸிட்டுக்கு வந்து நிறைய விஷயங்கள் வந்து தினமும் கூட நான் வந்து சொல்லி கொடுத்துக்கிட்டே இருக்கிறேங்க. அந்த ப்ரீவியஸ் ஹை வருது பார்த்திங்களா, ஒரு ஃபால் இருக்குது, பை வந்து பண்ணியிருக்கிறீங்க. இந்த இடத்துல பை பண்ணியிருக்கீங்கன்னு வச்சுப்போம். ப்ரைஸ் வந்து பொறுமையாக வந்து இந்த மாதிரி வந்து ஹையர் ஹை பண்ணிகிட்டே வருது. இந்த ஃபஸ்ட் லெவல்லே கூட நீங்கள் வந்து எக்ஸிட் பண்ணிக்கலாம். ஆஸ் எ பிகினராக நீங்கள் எப்போவுமே வந்து இதை மட்டும் கேப்சர் பண்ண பழகுங்க முதல்ல. ஸோ இதை கேப்சர் பண்ணிகிட்டே இருக்கிறீங்க, தொடர்ந்து வந்து சக்ஸஸ் பண்ணிகிட்டே இருக்கிறீங்க அப்படின்னா உங்களுடைய அந்த மன வலிமை வந்து அதிகமாகிட்டு போயிட்டே இருக்கும். ஓ, நம்மளால் தொடர்ந்து வந்து ப்ராஃபிட் பண்ண முடியுது, சூப்பர் அப்படிங்கிற ஒரு ஃபீல் இருக்கும். அதுக்கப்புறமா நீங்கள் இப்படி வந்து போகிறத நிறைய தடவை வந்து பார்த்துருப்பீங்க. இந்த இடத்துல நீங்கள் வந்து புக் பண்ணியிருப்பீங்க, ஆனால் தொடர்ந்து இந்த மாதிரி போயிருக்கும். அப்புறம் நீங்கள் என்ன பண்ணலாம், இந்த ஹையர் ஹை அப்படிங்கிற இந்த கான்செப்ட், படிக்கட்டில் ஏறி போகிறான் அப்படிங்கிற கான்செப்டை அதுக்கப்புறமா நீங்கள் வந்து ஃபாலோ பண்ண ஆரம்பிக்கலாம். ஸோ முதல்ல வந்து இந்த சின்ன ப்ராஃபிட்ஸை எப்போவுமே வந்து புக் பண்ணிக்கிட்டே இருங்க. அது பையில் இருந்தாலும் சரி, செல்லில் இருந்தாலும் சரி, முதல் லெவல்லையே வந்து புக் பண்ண முயற்சி பண்ணுங்கள். அதுக்கப்புறமா நம்ம வந்து இந்த மாதிரி வந்து ஃபுல்லாக எவ்வளோ தூரம் வரைக்கும் மேலே போதோ அவ்வளோ தூரம் வரைக்கும் நம்ம பிடிக்க வந்து முயற்சி வந்து பண்ணலாம். முதல்ல நீங்கள் பண்ண வேண்டியது இதுதான். ஸோ சின்ன சின்ன ப்ராஃபிட்ஸ் பண்ணியே நம்ம தொடர்ச்சியாக பண்ணும்போது வந்து கண்டிப்பாக வந்து மிகப்பெரிய வெற்றி வந்து அடையலாம். அதனால் முதல் லெவல்லையே என்னடா புக் பண்ண சொல்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி நினச்சிக்காதீங்க. முதல்ல அதை பழகுங்க. அதுக்கப்புறமா நம்ம வந்து அடுத்தடுத்த டார்கெட்ஸுக்கு வந்து போய்க்கலாம். நன்றி. வெற்றி பெற வாழ்த்துக்கள். அடுத்த பதிவு, அலையாய் கடல் போல் காட்சியளிக்கிறது ஷேர் மார்க்கெட் மகனே, பயின்றால் வெல்லலாம். கண்டிப்பாங்க. இது வந்து எந்த சார்ட்டை நீங்கள் எடுத்துக்கிட்டாலும், எந்த பகுதியை எடுத்துக்கிட்டாலும் உங்களுக்கு இந்த மாதிரி அலையாக தான் இருக்கும். இந்த அலையாக இருக்கிறது அப்படிங்கிறது வந்து நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, படிக்கட்டு இறங்குறது, படிக்கட்டு ஏறுறது அப்படின்னு வந்து சொல்லிகிட்டே வர்றோம். இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அதுக்கான ஃபீல் கொஞ்சம் கூட இருக்காது, அலையாக போகுது அப்படின்னு. ஆனால் நீங்கள் நல்லா ஆழமாக கவனித்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இந்த ஹையை திரும்ப போகும்போது வந்து கட் பண்ணிட மாட்டான். திரும்பவும் கீழேருந்து போகும்போது வந்து இங்கேயே வந்து நின்றுட்டான். கீழே வரைக்கும் வந்துட்டு மேலே போகும்போது திரும்ப இங்கேயே வந்து நிற்கிது ப்ரைஸ். ஒரு தடவையும் வந்து உங்களுக்கு அந்த ப்ரீவியஸ் லெவலுக்கே கூட வருது. ஆனால் திரும்ப வந்து கீழே போய்டுது. இந்த அலையாக தான் மார்க்கெட் வந்து போகுது. நீங்கள் நிஃப்டின்னு இல்லைங்க, பேங்க் நிஃப்டின்னு இல்லை, எல்லா இடத்துலையுமே அது வந்து தொடர்ச்சியாக வந்து நடந்துகிட்டே இருக்குது. அப்போ அதை வந்து நல்லா வந்து பயிற்சியின் மூலமாக நம்ம கற்றுக்கிட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக வந்து ஜெயிக்கலாம். இப்போ இந்த மாதிரி ட்ரெண்டு வந்து போயிட்டு இருக்குது. இந்த ட்ரெண்டுலேயே இந்த மாதிரி வந்து வேகமாக வந்து கீழே போகுது பார்த்தீங்களா, அதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா கூட ப்ரீவியஸ் ஹையை வந்து கட் பண்ணவே மாட்டான். ஸோ இது லெவல் வந்து ஈக்குவல் லெவலுக்கு போயிருக்குது. திரும்ப வரும்போது வந்து இங்கேயே வந்துட்டுருக்குது. அடுத்த தடவை வரும்போது கூட இந்த லெவலுக்கு வந்து தான் கடைசியாக எனர்ஜி கேண்டில் வந்து வந்திருக்குது. அதுக்கப்புறம் மேலே ட்ரை பண்ணியிருக்குது. ஆனால் அப்போ கூட வந்து இந்த ப்ரீவியஸ் ஹையை வந்து கட் பண்ணல. இங்கே படிக்கட்டு ஏற ஆரம்பிச்சிருக்கிறான். ஏறுறதுக்கு முன்னாடி இங்கே வந்துட்டு தான் வந்து மேலே வந்து போயிருக்குது. ஆனாலும் அடுத்த தடவை வந்து அவன் போய் மறுபடியும் வந்து மேலே இங்கே போகல. அடுத்த தடவை அவன் ப்ரீவியஸ் ஹையே கட் பண்ண முடியாமல் இப்படியே தொடர்ச்சியாக வந்து கீழே போனான். மறுபடியும் எனர்ஜி கேண்டில் வந்து கீழேயே வந்து போயிடுச்சு.
திரும்ப 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 வந்து ட்ரை பண்ணால் கூட அவன் திரும்ப திரும்ப கீழேயே போய்கிட்டே தான் இருக்கிறான். அப்போ இந்த விஷயத்தை நல்லா நீங்கள் உள்வாங்கினீங்க, நல்லா கவனிச்சிங்க அப்படின்னா, கடல் அலை போலவே தான் இருக்கும். அலை அலையாக தான் போகும். அலை ஒரே இடத்துல வந்து வர்ற மாதிரி இருக்கும். இது வந்து சரிஞ்சு கீழே போகும், இல்லைன்னா ஏறி மேலே போகும். ஸோ இதை பயின்ற கண்டிப்பாக வந்து வெல்லலாம். வெற்றி பெற என்னுடைய வாழ்த்துக்கள். அடுத்த பதிவு, ஹோட்டல் சாப்பாடு வேறு வேறு மாதிரி இருக்கும். அது நிறைய வகை இருக்கும். ஆனால் உடம்புக்கு வந்து கெடுதல் தான் வரும். ஆனால் அம்மா சாப்பாடு ஒரே மாதிரி தான் இருக்கும். அதாவது சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் அப்படிங்கிற மாதிரி ஒரே மாதிரி தான் இருக்கும். ஆனால் உடல் ஆரோக்கியம் மற்றும் உடல் உறுதி நன்றாக இருக்கும். ட்ரேடிங் ப்ராஃபிட் சொல்கிறார். நல்ல கம்பேரிசன். இது வந்து 100க்கு 100 உண்மைங்க. அதாவது பல விஷயங்களை கற்றுக்கிட்டு அதன் மூலயமா நம்ம வந்து ப்ராஃபிட் பண்ணிடலான்னு நினைக்கிறத விட, ஏதோ ஒரு விஷயத்தை கற்றுக்கிட்டு அதை மட்டுமே மாஸ்டர் பண்ணாலே போதுங்க. கண்டிப்பாக வந்து ப்ராஃபிட்ஸை வந்து பண்ண முடியும் நம்மளால். அதனால் தொடர்ந்து ஒரே விஷயத்தை வந்து கற்றுக்க முயற்சி பண்ணுங்கள். இந்த பதிவிலே நான் சொல்லியிருப்பேன், மனம் வந்து அப்படியே அலைப்பாஞ்சிக்கிட்டே இருக்கும். ஃபிபனாச்சி லெவல்ஸ் வந்து கற்றுக்கிட்டோன்னா அதில் வந்து நம்மளுக்கு வந்து ப்ராஃபிட் வந்துடும். 61.8ங்கிறது வந்து சரியான லெவலு, கோல்டன் ரேஷியோ, என்னென்னமோ நம்ம மைண்டுக்குள்ளே வரும். அது எல்லாத்தையும் தூக்கி போட்டு வெறும் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ். ட்ரேடு எடுப்போம், தைரியமாக எடுப்போம். அதை தாண்டி வந்து போய் க்ளோஸ் வச்சுன்னா எக்ஸிட் பண்ணிப்போம். படிக்கட்டு மெத்தடை ஃபாலோ பண்ணும். இதை மட்டுமே மாஸ்டர் பண்ணுங்கள். கண்டிப்பாக வந்து ப்ராஃபிட்ஸ் வந்து பண்ணலாம். நல்ல ஒரு எடுத்துக்காட்டு, நல்ல ஒரு சிந்தனை. நன்றி. நீங்கள் வெற்றி பெற என்னுடைய வாழ்த்துக்கள். அடுத்த பதிவு ஒரு ஜாலியான பதிவு. நம்ம ஃபாலோவர்ஸ்குள்ளாரே பேசிட்டாங்க. 2 பேருமே வந்து ரொம்ப நாளாக நம்மளை ஃபாலோ பண்ணுறவங்க. என்னென்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, வி வாண்ட் டு சீ யுவர் ஃபேஸ், அவர் ஹம்பிள் ரெக்வெஸ்ட் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காரு. அதுக்கு நம்மளோட ஃபாலோவரே வந்து சரியான பதிலும் வந்து கொடுத்துட்டாரு. Everyone expecting to see his face, but if he show, then he will become famous. It will affect privacy, his privacy in public. இதுதான் இதுதான் பிரச்சனை. இதுக்காக யோசனை பண்ணிகிட்டே தான் நான் வந்து அப்படியே வந்து விட்டுகிட்டே இருக்கிறேன்னா, அது நம்மளோட ஃபேஸை பார்க்கறதுனால நீங்கள் வந்து ப்ராஃபிட் பண்ணுறீங்கன்னா, டே ஒன்லேயே நான் வந்து அதை ரிவீல் பண்ணியிருப்பேன் நான். ஸோ ஃபேஸை பார்க்கறதுனால ப்ராஃபிட்ஸ் வந்து பண்ணுறதுக்கான வாய்ப்பு இல்லவே இல்லை. அதுக்கு பதிலாக நீங்கள் சார்ட்ஸை ரொம்ப நேரம் வந்து கவனித்து வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து ப்ராஃபிட்ஸ் பண்ணலாம். அதுக்காக நம்ம மீட் பண்ணவே மாட்டோம் அப்படின்னு இல்லைங்க. நிறைய ப்ராஃபிட்ஸ் வந்து பண்ணணும்னு நான் ஆசைப்பட்றேன். நிறைய பேர் வந்து பண்ணணும். ஸோ அந்த மாதிரி வந்து பண்ணும்போது வந்து நம்ம எல்லோரும் ஒரு நாளைக்கு கண்டிப்பாக வந்து சந்திக்கலாம். அதுக்கு ரொம்ப நாள் இருக்குது இன்னும்னு நினைக்கிறேன்னா. எல்லாமே உங்கள் கையில் தான் இருக்குது. சீக்கிரமாக வந்து விஷயத்தை வந்து கற்றுக்க முயற்சி பண்ணுங்கள். நிறையா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ப்ராக்டிஸுக்கு ரொம்ப காலம் எடுத்துக்கோங்க. எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் எல்லாருமே வந்து ஒரு வின்னர்ஸாக வந்து இருக்கும்போது அந்த இடத்துக்கு வரும்போது ரொம்ப வைப்ரண்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக வந்து நம்ம அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் சந்திக்கலாம். ஸோ அது வரைக்கும் வந்து இதை பற்றிலாம் எதுவும் கவலைப்படாமல் நீங்கள் சார்ட்டை மட்டுமே வந்து கவனிங்க. மோஸ்ட் ஆஃப் தம் ஆர் டூயிங் நான்சென்ஸ் இன் யூடியூப் டு பிகம் ஃபேமஸ், பட் சசி ப்ரோ இஸ் ஆசம். நோ நீட் டு ஷோ ஹிஸ் ஃபேஸ். முடிச்சிட்டாரு அங்கேயே. நோ நீட் டு ஷோ ஹிஸ் ஃபேஸ். எக்ஸ்பெக்டிங் மோர் வீடியோஸ் வித் 2 hours லென்த். சரி, ஓகே, பண்ணிடுவோம். அதுக்கு என்ன. நீங்கள் 2 பேருமே வந்து வெற்றி பெற என்னுடைய வாழ்த்துக்கள். ரொம்ப வந்து சார்ட்டை வந்து கவனிங்க. அதுக்கப்புறமா நம்ம அடுத்த விஷயங்கள்லாம் வந்து பார்த்துக்கலாம். வெற்றி பெற வாழ்த்துக்கள். அடுத்த பதிவுங்க. இதுக்கு வந்து நிறைய பேர் வந்து ரிப்ளையும் வந்து பண்ணியிருக்கிறீங்க. என்னங்கிறது பார்த்துருவோம். தினமும் பயிற்சி செய்கிறேன். சப்போர்ட் மற்றும் ரெசிஸ்டன்ஸ் லெவல் நன்கு புரிகிறது. ஆனால் நிறைய ஏமாற்றுகிறான். நன்றி சொல்ல வார்த்தைகள் இல்லை. நன்றி. இப்போது நம்மளோட ஃபாலோவரே வந்து இதுக்கு என்ன சொல்ல, எனக்கும் அதே பிரச்சனை தான். நான் ஆப்ஷன் ட்ரேட் நிறுத்தி விட்டேன் அப்படின்னு வந்து சொல்லியிருக்கிறாரு. அப்படியே அந்த கான்வர்சேஷன் வந்து போயிட்டே இருக்குது. அப்புறம் மேலே போகிற மாதிரி காட்டி ஏமாற்றி கீழே போகிற மாதிரி ஏமாற்றிட்டு மேலே போவான் அப்படின்ட்டு நம்ம சொல்கிற அதே வார்த்தைகளை வந்து ரிப்பீட் பண்ணியிருக்காங்க. இதில் வந்து எங்கே பிரச்சனை வருது அப்படிங்கிறது வந்து எனக்கு சரியாக வந்து யாராச்சும் வந்து சொன்னீங்க அப்படின்னா ஐ கேன் ஹெல்ப் யூ. என்ன அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா, இந்த இடத்துல நம்மளுக்கு லாஸ்ட்டாக முடிஞ்ச மார்க்கெட்டில் இந்த இடத்துல வந்து மார்க்கெட் நல்ல ஒரு அப் ட்ரெண்ட் வந்து போயிருக்குது. இந்த போகும்போது நல்ல பையர்ஸ் வந்து உள்ளே வந்து வந்திருக்கிறாங்க. இந்த பையர்ஸ் வந்து இந்த கேண்டில்லேருந்து கம்மியாக இருக்கிறாங்க. இந்த கேண்டிலில் ரொம்பவே கம்மியாக இருக்கிறாங்க. இந்த இடம் வரைக்கும் கொண்டு போன மார்க்கெட்டு செல்லர்ஸ் வந்து டாமினேட் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் செல்லர்ஸ் வந்து தொடர்ந்து வந்து டாமினேட் பண்ணி ப்ரைஸை கீழே கொண்டு போயிருக்கிறாங்க. ஒரு கேண்டில் கூட ப்ரீவியஸ் கேண்டிலோடைய ஹைக்கு போகணுன்னு முயற்சி பண்ணவே இல்லை.
ப்ரைஸு இந்த இடம் வரைக்கும் வந்துருச்சு. இந்த இடத்துலேருந்து தொடர்ச்சியா வந்து மேல போகுது. இந்த மேல போற ப்ரைஸில தான் உங்களுக்கு வந்து பிரச்சனை இருக்குன்னு சொல்றீங்கன்னு நான் வந்து புரிஞ்சுக்கிறேன். இப்ப மேல இங்க வந்து போகுது. இது வந்து ஆப்ஷன் சார்ட்டே இல்லங்க. சரியா? இது வந்து ஆப்ஷன் சார்ட்டே கிடையாது. இது ஏதோ ஒரு சார்ட். இந்த சார்ட்ல நம்ம சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் மட்டுமே ட்ரை பண்றோம்னு நெனச்சுக்கோங்க. அப்ப இன்னைக்கு வந்து ரெசிஸ்டன்ஸ் வந்து எந்த இடம் இருக்குது? இந்த இடத்துல இருக்குது. இந்த லெவல்ல நம்மளுக்கு வந்து ரெசிஸ்டன்ஸ் இருக்குது. பிரைஸ் இந்த இடம் வந்தோனே செல் பண்ணி ட்ரை பண்ணி பாருங்கன்னு வந்து சொல்றேன் நான். அப்ப செல் பண்ணி நீங்க ட்ரை பண்ண உடனே பிரைஸ் இந்த மாரி போய் க்ளோஸ் வச்சதுன்னா நீங்க எக்ஸிட் பண்ணிக்கலாம். அதாவது லாஸ வந்து புக் பண்ணிக்கலாம். அப்ப நீங்க செல் பண்ண உடனே மேல வந்திருக்கு பிரைஸ் பயந்திருப்பீங்க. நான் தான் உங்கள ஸ்டாப் லாஸ் போட வேணாம்னு தானே சொல்றேன். ஸ்டாப் லாஸ் போடாம நீங்க வெயிட் பண்றீங்கன்னு வச்சுக்கோங்களேன். பிரைஸ் அடுத்தடுத்து என்ன நடக்குதுன்னு கவனிக்கணும். நல்லா வந்து புல்லிஷா ஏற்கனவே எப்படி மேல வந்ததோ அதே மாரி மேல வந்தது. ஏற்கனவே எப்படி பையிங் இன்ட்ரெஸ்ட் கம்மியாச்சோ அதே மாரி இங்கேயும் வந்து சிக்னல் வந்து பெர்ஃபெக்ட்டா இருக்குது. அப்புறம் பொறுமையா வந்து கீழ வந்துகிட்டே இருக்குது. சரி ஓகே. கீழ வந்துருச்சுப்பா. கீழ இந்த இடத்துல நான் வந்து ட்ரை பண்ணவா அப்படின்னு கேட்டீங்கன்னா, தாராளமா ட்ரை பண்ணலாம். ஏன் ப்ரீவியஸா இந்த இடத்துலேருந்து தான் புல் பேக் வந்து இவ்வளோ தூரம் போயிருக்குது. இந்த இடத்துலேருந்து ரிவர்சல் ஆக வாய்ப்பு இருக்குது. எதுக்காக இந்த இடத்துல எடுக்கிறோம்? கொஞ்சம் கீழ போய் க்ளோஸ் வச்சா கூட நம்ம எக்ஸிட் பண்ணிருவோம். 10 புள்ளி, 15 புள்ளி அவ்வளோதான். அது 15ன்னு நான் சொன்னேன்னா 15லயே நீங்க வெளியில வரணும்னு இல்ல. 10ல கூட வெளியில வரலாம். இல்ல 20 வரைக்கும் கூட வெயிட் பண்ணலாம். அவங்களுடைய கெப்பாசிட்டி பொறுத்து. அப்ப 523ல ட்ரேடு அப்படின்னா, அந்த 523ல ட்ரேடு கண்டிப்பா வந்து எடுக்கணும். இல்ல 25லயே எடுத்தீங்கன்னா கூட ஒண்ணும் பிரச்சனை இல்ல. 2 புள்ளிலாம் ஒண்ணும் ஆயிட போறதில்ல. அப்ப நீங்க எடுத்த உடனே வெயிட் பண்ண ஆரம்பிக்கிறீங்க. இந்த கேண்டில்லயே எடுத்திருப்பீங்க. வெயிட் பண்றீங்க. அடுத்த கேண்டிலும் கீழ வர்ற மாரி இருக்குது. பயப்படாதீங்க. இப்ப என்ன ஆயிட போகுது? ஒண்ணுமே இல்லங்க. கீழ வந்து இப்படி க்ளோஸ் வைப்பான். அவ்வளோதானே. இது எத்தன புள்ளி வருவான்? 15 புள்ளி வருவான். 20 புள்ளி வருவான். அட் டைம்ஸ் எப்போவாச்சும் ஒரு தடவ வந்து 30, 40 புள்ளி, 50 புள்ளி கூட வருவான். எப்போவாச்சும் ஒரு தடவ நடக்கும். அத பார்த்துலாம் பயப்படவே கூடாது. இப்ப என்ன நடந்திருக்குது? 525ல நீங்க வந்து ட்ரேட் எடுத்துருக்கிறீங்க. 23ங்கிறது சரியான லெவலு. 25லயே கொஞ்சம் மேலேயே நீங்க ட்ரேட் எடுத்துடுறீங்க. வெயிட் பண்ணிட்டு இருக்கிறீங்க. கீழ இந்த மாரி வந்தது. க்ளோஸ் வைக்கல. க்ளோஸ் வைக்காம திரும்ப வந்து மேல போயிருக்குது. ஆனா ப்ரீவியஸ் ஹைய கட் பண்ணல. அப்ப திரும்பவும் கூட வந்து கீழ வர்றான். நமக்கு என்ன இந்த லெவல கட் பண்ணக்கூடாது. இப்ப வந்து இந்த லெவல கட் பண்ணக்கூடாது. கட் பண்ணி கீழ போய் க்ளோஸ் வந்து வைக்கக்கூடாது. வச்சேன்னா எக்ஸிட் பண்ணிக்க போறோம். அவ்வளோதானே. வெயிட் பண்ணிட்டு இருக்கிறீங்க. வந்து அவன் வந்து தன்னால வந்து மேல போயிட்டாரு. 525ல இருந்து எங்க போச்சு? 720 200 புள்ளிகள் வரைக்கும் நீங்க வந்து எடுக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. முதல் லெவல்லயே வெளியில வந்துருங்கங்கிறேன் நான். இந்த லெவல் வரைக்கும் கூட வெயிட் பண்ணணும்னு அவசியமே இல்ல. புரியுதுங்களா? இப்போ இதுல வந்து எங்க உங்களுக்கான தயக்கம்? எங்க உங்களுக்கான பயம்? சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் லெவல் நன்கு புரியுறதுன்னு வந்து சொல்லிட்டு வந்துட்டு, அதுக்கப்புறம் வந்து ஏமாத்துறான் அப்படின்னா, ஆமா. ஏமாத்தி தான் அந்த மாரி தான் வந்து போவான். ஆப்ஷன் ட்ரேடே நிறுத்திட்டேன் அப்படின்னு வந்து நீங்க சொல்றீங்க. ரொம்ப சந்தோஷம். முடியல அப்படின்னா வந்து நிறுத்திட்டு பயிற்சி தான் பண்ண சொல்லி தான் நான் வந்து திரும்ப திரும்ப உங்களுக்கு சொல்றேன். இதுதான். இத தான் பண்ண போறீங்க. தினமும் கூட அதான் பண்ண போறீங்க. நீங்க எடுங்க. இந்த சப்போர்ட்ல எடுத்துருங்க ட்ரேடுன்றேன். இந்த இடம் இருக்குது. இந்த இடம் சப்போர்ட்டுன்னு நினைக்கிறீங்க. இன்னும் கூட கொஞ்சம் வந்து கீழ இம்மீடியேட்டா லெவல்ஸ் இருக்குது. அதனால இந்த லெவல்ல வந்து நீங்க வந்து எடுக்கணும்னு நினைக்கிறீங்க. இது என்ன லெவலு? 390. 390லேருந்து பிரைஸ் எது வரைக்கும் போயிருக்குது? 330 வரைக்கும் போயிருக்கு. 50 புள்ளி கீழ போயிருக்கிறான். ஆனா க்ளோஸ கொண்டாந்து எங்க வச்சிருக்கிறான்? 373ல. கிட்டத்தட்ட 15 புள்ளிக்கு மேல. எக்ஸிட் பண்ணிட்டு வந்துருங்க. 15 புள்ளிய நீங்க புக் பண்ணிக்கோங்கன்னு சொல்றேன் நான். முதல் கேண்டில்லயே நீங்க ட்ரேட் எடுக்க மாட்டீங்க. அது வேற விஷயம். நான் சொல்றேன். இதுதான் இவ்வளோதான் கான்செப்ட்ன்னு சொல்றேன் நான். தொடர்ச்சியா ஒரு பியரிஷ்னஸ் வந்துகிட்டே இருக்குதா? வந்துகிட்டே இருக்கு. ஒரு கிரீன் கலர் க்ளோஸ் வச்சிருச்சு. இப்ப நீங்க எடுத்த உடனே சின்ன கேண்டிலா இருக்குது. அங்கேயே பைய ஒண்ணு போடுங்க. அவன் வந்து கீழ போய் க்ளோஸ் வைக்கணும். எதுக்கு கீழ? எந்த இடத்துல எடுத்திருக்கீங்க? 225ல. எங்க போய் க்ளோஸ் வச்சு எதுக்கு கீழ போய் க்ளோஸ் வைக்கணும்? 196 கீழ போய் க்ளோஸ் வைக்கணும். க்ளோஸ் வைக்கலையா? ஸ்டார்ட் என்ஜாயிங் த ப்ராஃபிட். எங்க வரைக்கும் போயிருக்கிறான்? எங்க ஆரம்பிச்சானோ, காலையில எந்த லெவலுக்கு போனானோ, அங்கேயே போயிருக்கான் தெரியுதா? ரொம்ப பெர்ஃபெக்ட்டா வந்து போயிருப்பான். இத கவனிக்கிறது இல்ல நம்ம. அவசரம். 225லேருந்து எங்க போயிருக்கிறான்? 500க்கு போயிருக்கான். கிட்டத்தட்ட 300 புள்ளி.
இதை விட என்ன வேணும்? தொடர்ச்சியா கீழ வந்திருக்கிறான். மேல போய் திரும்ப எங்க வந்திருக்கிறான்? அதே லெவல் பக்கத்துல வந்து தான் போயிருக்கு. முடிச்சுட்டான். இன்ஃபேக்ட் அன்னைக்கு வந்து ட்ரேட் அதோட வந்து முடிஞ்சிருச்சு. கீழ வந்தது. கீழேருந்து அந்த டாப்புக்கே போச்சு. இவ்வளோ தூரம் மேல போனதுக்கான ஒரு சின்ன 50% ரெக்கவரி அது புல் பேக் வந்துட்டு திரும்ப வந்து மேல போக ஆரம்பிச்சிருச்சு. இதெல்லாம் பிடிக்க முடியும்னு சொல்லல. இதுவும் தொடர்ச்சியா வந்து கிரீன் கேன்ல வந்தது மேல போச்சு. இதையும் நீங்க ட்ரை பண்ணியிருந்திருக்கலாம். எந்த இடத்துல வந்தது? இந்த இடத்துல. 350. 350லேருந்து எங்க வரைக்கும் போச்சு? 450க்கு போச்சு. போகலன்னா என்ன பண்றதுன்னா, போகலன்னா கீழ தானே வருவான். அந்த புள்ளிகள வந்து நீங்க புக் பண்ணிக்கோங்க. லாஸ்லேருந்து அப்படியே வந்து நீங்க வெளியில வர பாருங்க. ஸோ இது மாரி வந்து நீங்க எவ்வளோ ஏமாத்துனாலும் என்ன பண்ண போறான்? நம்ம ரூல வந்து சரியா வந்து ஃபாலோ பண்ணணும்னா, பிரச்சனைகள் பெருசா வர்றதுக்கான வாய்ப்பில்ல. இதுக்கு தான் பயிற்சி பண்ண சொல்றது. தொடர் பயிற்சி நீங்க வந்து பண்ணும்போது 6 மாசமா இந்த விஷயத்த மட்டுமே பார்த்துட்டு இருக்கும்போது, எந்த விதமான மனமாற்றமும் இல்லாம இத மட்டுமே தொடர்ந்து கவனிச்சுட்டு இருந்தீங்கன்னா, கண்டிப்பா ஜெயிச்சிடலாம். ஆனா நமக்கு வேகம். சீக்கிரமா நடக்கணும்னு ஒரு வேகம். அது சீக்கிரமா நடக்கணும்னு எதிர்பார்க்கும்போது, நெறைய தோல்விகள் வந்து வருது. அப்போ ஃபியூச்சரா இருந்தாலும், ஸ்டாக்கா இருந்தாலும், கமாடிட்டியா இருந்தாலும், இந்த பிட்காயின் மாரி இந்த மாரி விஷயங்களா இருந்தாலும், எல்லாத்துலயும் வந்து இதுதான் நடக்குது. இப்படி தான் நடக்குது. சீக்கிரமா அத நீங்க புரிஞ்சுகிட்டு, நெறைய வெற்றி பெற என்னுடைய வாழ்த்துக்கள். அடுத்த பதிவுங்க. எஸ் டெஃபினெட்லி மச் மோர் இம்ப்ரூவ்மென்ட் இன் மை ட்ரேடிங் ஜர்னி. வித்தவுட் மணி சார்ட் பார்க்க சொல்ல எல்லாம் புரியுது. ஆனா மணி வச்சு ட்ரேடிங் பண்ண சொல்ல ஃபியர் ஆகுது. நான் லைவ் மார்க்கெட்ல ஸ்டக் ஆகிடுறேன். ஸோ இந்த மாரி வந்து தமிழ், ஆங்கிலத்தில வந்து இந்த மாரி பதிவேற்றம் செய்யாதீங்க. நான் படிக்கிறதே இல்ல. ஆனா இது ரொம்பவே வந்து முக்கியமான விஷயம். நம்மளுடைய ராஜா வந்து அதுக்கான பதிலும் வந்து சரியா வந்து குடுத்துருக்காரு. இது நெறைய பேர போய் சேரணும் அப்படிங்கிறதுக்காக மட்டுமே இத வந்து படிச்சிருக்கேன். ஆ முத்துக்குமார் நீங்க வந்து இந்த மாரி ஒண்ணு தமிழ்லயே டைப் பண்ணிருங்க. இல்லன்னா ஆங்கிலத்தில டைப் பண்ணுங்க. இத இனிமேல் நீங்க ஃபாலோ பண்ணுவீங்கன்னு நான் நம்புறேன். இப்போ என்ன பிரச்சனை அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, உங்களுக்கு வந்து புரிஞ்ச மாதிரி இருக்குது. நீங்க புரிஞ்சிருச்சுன்னு நெனைக்கிறீங்க. ஆனா உங்களுக்கு புரியல. ஒன்ஸ் உங்களுக்கு புரிஞ்சிருச்சுன்னா, உங்களுக்கு இந்த ஃபியரே வராது. இப்ப தான் நான் உங்களுக்கு வந்து இந்த எக்ஸாம்பிள் வச்சு உங்களுக்கு வந்து விளக்கி வந்து சொல்லியிருப்பேன் நான். ஸோ இவ்வளோதான் விஷயம். இந்த விஷயத்த நீங்க வந்து புரிஞ்ச மாதிரி உங்களுக்கு வந்து தோணுது. ஆனா உங்களுக்கு புரியல. அதுதான் உண்மை. அதனால வந்து நீங்க தொடர்ச்சியா வந்து பயிற்சி பண்ணும்போது, கண்டிப்பா வந்து உங்களுக்கு நெறையவே வந்து புரிய வாய்ப்பு இருக்குது. அதே சமயத்தில ராஜா சொல்ற மாரி உங்களுக்கு கேப்பிட்டல் பிரச்சனை வந்து கண்டிப்பா இருக்குங்க. அது மைண்ட்ல வந்து இருந்துகிட்டே இருக்கும். ஒரு ரூ. 10,000 நீங்க வந்து உள்ள கொண்டுட்டு வர்றீங்க அப்டின்னா, அந்த ரூ. 10,000 கேப்பிட்டல நீங்க எப்படியாச்சும் வந்து 20,000 ஆக்கிடலான்னு நெனைப்பீங்க. ஆனா, ஒரு ட்ரேடு நீங்க எடுக்க வேண்டிய ட்ரேடு வந்து அந்த லாட் சைஸ வந்து கணக்கு பண்ணி நீங்க கொண்டுட்டு வர்றத வந்து மிஸ் பண்ணிருவீங்க. நீங்க ட்ரேடு எடுக்கிறதே வந்து ஒரு 4,000, 5,000க்கு உங்களுடைய கேப்பிட்டல் உள்ள போற அளவுக்கு நீங்க வந்து ஒரு ட்ரேட வந்து கண்டிப்பா எடுப்பீங்க. அதுல ஒரு சின்ன லாஸ் ரூ. 1,000, ரூ. 2,000 போச்சு அப்டின்னாலே உங்களுடைய கேப்பிட்டல்ல முக்கால்வாசி வந்து போயிடும். அது 7,000, 7,500, 8,000 வரைக்கும் வரும்போதே நீங்க ஒரு மாரி ஷேக் ஆயிடுவீங்க. இப்ப நம்ம க்ளோஸ் பண்ணலாமா? வேணாமான்னு அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும்போதே வந்து ஒரு 8,500ன்னு உங்க லாஸ் போனோனே க்ளோஸ் பண்ணிருவீங்க. அந்த 3,000 ரூ. 3,000 அப்படிங்கிற அந்த லாஸ நீங்க ஏத்துக்கிப்பீங்க. இப்ப கையில உங்களுக்கு 7,000 தான் இருக்கும். இப்படியே தான் உங்களுது வந்து கரைஞ்சு போயிடும். அதே இடத்துல நீங்க ஒரு பிக் கேப்பிட்டல் அந்த அந்த ட்ரேடு நீங்க ரூ. 10,00,000 கேப்பிட்டல் வச்சு எடுக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க. சும்மா ஒரு ஒரு ஜென்ரலா ஒரு எடுத்துக்காட்டுக்காக சொல்றேன். ரூ. 10,00,000 கேப்பிட்டல் இருக்கு. நீங்க இந்த மாரி ஒரு ட்ரேடு வந்து எடுக்கிறீங்க. ரூ. 3,000 லாஸ்ல காமிச்சிட்டு இருக்குது. நீங்க வெளிய வருவீங்களா? கண்டிப்பா வரமாட்டீங்க. வெயிட் பண்ணுவீங்க. ஏன்னா உங்ககிட்ட பேக்கப் இருக்கு. அதனால தான் சொல்லுவேன், முதல்ல நீங்க மார்க்கெட்ட கவனிக்கணும். அப்புறம் புரிஞ்சுக்கணும். அப்புறமா வந்து நெறைய பயிற்சி பண்ணணும். அதுக்கப்புறம் உங்களுக்கே நீங்க பரீட்சை வச்சுக்கணும். இந்த இடைப்பட்ட காலத்தில உங்களால எவ்வளோ தூரம் கேப்பிட்டல ரெடி பண்ண முடியுமோ, கேப்பிட்டல ரெடி பண்ணிக்கணும். கேப்பிட்டல் சவுண்டா இருந்தா தான் உங்களுக்கு தைரியம் வரும். என்னதான் உங்களுக்கு வந்து அறிவு வந்து நெறைய வந்து இதில வந்து கத்துக்கிட்டீங்க அப்படின்னு உங்களுக்கு தோணுனாலும், கேப்பிட்டல் இல்லன்னா, அந்த பயத்திலேயே உங்களுக்கு இருக்கிறதும் வந்து போயிடும். அதனால நல்ல கேப்பிட்டல் இல்லாம இந்த மார்க்கெட்டுக்கு யாருமே வந்து வராதீங்க.
சரி, நல்ல கேபிட்டல் இன் த சென்ஸ் நீங்கள் ஏதோ ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் வந்து ட்ரேட் பண்ணுற மாதிரி நீங்கள் நினச்சிக்கோங்க. அதுக்கு எவ்வளோ பணம் வேணுமோ அதை விட 10 மடங்கு பணம் வந்து வச்சுக்கோங்க. இப்போ நீங்கள் பேங்க் நிஃப்டி வந்து ஃபியூச்சர்ஸ் வந்து ட்ரேட் பண்ணணும்னா 1,4 லட்ச ரூபா வேணும் அப்படின்னா நீங்கள் 10 மடங்கு 12.5 லட்ச ரூபாய்க்கு மேலே நீங்கள் வச்சுக்கிட்டு நீங்கள் வரும்போது வந்து எந்த விதமான பயமும் இல்லாமல் நீங்கள் சரியான இடத்துல ட்ரேடை வந்து இனிஷியேட் பண்ணுவீங்க. கண்டிப்பாக வந்து நீங்கள் இனிஷியேட் பண்ணோன்னா கொஞ்சம் நெகட்டிவாக போனால் கூட கவலையே பட மாட்டீங்க. ஏன்னா கேபிட்டல் தான். இதே சமயத்தில் நீங்கள் ஒரு 1,50,000 லட்ச ரூபா வச்சுக்கிட்டு நீங்கள் எடுக்க முடியுமானா கண்டிப்பாக வந்து எடுக்க முடியும். எடுத்தோன்னா உங்களுக்கு கொஞ்சம் லாஸ், ஒரு 5,000 ரூபா லாஸ்ன்னு போனா கூட நீங்கள் பயந்துருவீங்க. க்ளோஸ் பண்ணிடுவீங்க. இப்படியே க்ளோஸ் பண்ணி நீங்கள் அந்த லாஸை ஏற்று இந்த 1,4 லட்சத்தையும் நீங்கள் காலி பண்ணிடுவீங்க. ஸோ எப்போவுமே வந்து அதை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். ஈவன் யூ லூஸ் விதின் அவர் லாஜிக் ஸ்டாப் லாஸ், தென் யூ ஷுட் நாட் ஃபியர். யூ ஓன்ட் ஃபியர் இஃப் யூ ஹேவ் பிக் கேபிட்டல். இவ்வளோ தான் விஷயம். நான் சொல்ல வேண்டியதை ராஜாவே வந்து சொல்லியிருக்கார். அவர் புரிஞ்சுக்கிற டோன்ட் எக்ஸ்பெக்ட் மணி ஃப்ரம் இன்ட்ராடே ட்ரேடிங் ஃபார் யுவர் டே டு டே லைஃப் எக்ஸ்பென்சஸ். எனக்கு இந்த மாதம் 50,000 ரூபா வந்து மாதம் எனக்கு வந்து செலவு இருக்குதுங்க. அதை எப்படியாச்சும் நான் இதுலேருந்து தான் எடுக்க போகிறேன் அப்படின்னு அந்த கமிட்மெண்ட்டுக்குள்ளார வந்தீங்கனாலே பிரச்சனை தான். அந்த கமிட்மெண்ட்டை நோக்கி நீங்கள் ரொம்ப வந்து ஹார்டாக வந்து ட்ரை பண்ணுவீங்க. ஹார்டாக ட்ரை பண்ணும்போது உங்களுக்கு வந்து அந்த லாஜிக்லாம் மறந்துடுவீங்க. அதனால் நீங்கள் அந்த மாதிரி முயற்சி பண்ணாதீங்க. சரியான கேபிட்டல் இருந்ததுன்னா இது சாத்தியம். சரியான கேபிட்டல் இல்லாமல் இதை வந்து ரொம்ப ப்ரெஷரைஸ் பண்ணிங்கன்னா உங்களால் பண்ணவே முடியாது. சாரி இஃப் ஐ செட் எனிதிங் ராங். நீங்கள் சரியாக தான் சொன்னீங்க ராஜா. எங்களுக்கு எல்லாத்துக்குமே வந்து புரியுது. கேபிட்டல் பிளேஸ் ஏ பிக் ரோல். ஸோ கேபிட்டல், நல்ல கேபிட்டல் இல்லாமல் எதை நீங்கள் ட்ரேட் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அதை விட ஒரு 10 மடங்குக்கு மேலே கேபிட்டல் வச்சுட்டு வாங்க. கண்டிப்பாக வந்து ஜெயிக்கலாம். அது வரைக்கும் இல்லை கேபிட்டல் ரெடி பண்ண முடியலன்னா அமைதியாக வந்து கற்றுக்கங்க. வேறு எதுனா வேலை பார்த்துட்டு இருங்க. சரியா? நன்றி. அடுத்த பதிவு நம்மளோட வினோத் வந்து என்ன சொல்லியிருக்காரு, உங்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றிகள். ரொம்ப நன்றிங்க. எதனால் இது வந்து இப்போ இந்த மாதிரி சொல்கிறாரு அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, நீங்கள் சொல்லி கொடுத்ததை தான் நான் நன்றாகவே கற்றுக்கொண்டேன். பங்கு சந்தையில் எல்லாம் என்னால் இவ்வளோ சீக்கிரமாக ட்ரேடிங் செய்ய முடியுமா என்று இருந்தேன். நீங்கள் சொல்லித்தரும் விதம் இது எல்லாம் எனக்கு நன்றாக புரிந்தது. நான் சார்ட்டில் என்ன பகுப்பாய்வு செய்தேனோ உங்கள் வீடியோ பார்க்கும் பொழுது அப்படியே இருக்குது. உங்களுக்கு நன்றி. ரொம்ப சந்தோஷம் வினோத், நீங்கள் இவ்வளோ சீக்கிரம் வந்து கற்றுக்கிட்டது. நீங்கள் இப்போ 2வது ஸ்டேஜ் முடிஞ்சு 3வது ஸ்டேஜில் இருக்கீங்கன்னு நான் வந்து நம்புகிறேன். ஸோ கவனிச்சிருக்கிறீங்க, உங்களுக்கு வந்து புரிய ஆரம்பிச்சிருச்சு. இப்போ நீங்கள் நல்லா வந்து பயிற்சி பண்ண ஆரம்பிங்க. நிறையா பயிற்சி பண்ணி உங்களுக்கு நீங்களே பரீட்சை வச்சு அதில் தொடர்ந்து வெற்றி பெற்றால் மட்டுமே ட்ரேடிங்குள்ளார போங்க. இல்லைனா அது வரைக்கும் நீங்கள் கொஞ்சம் வந்து அந்த பயிற்சியிலே நீங்கள் வந்து செலவு பண்ணுங்கள். தேவையான கேபிட்டல் வச்சுட்டு வந்தீங்கன்னா தான் ஜெயிக்க முடியும். அதையும் வந்து மனசில் வச்சுக்கோங்க. ஸோ நீங்கள் வெற்றி பெற என்னுடைய வாழ்த்துக்கள். அடுத்த பதிவுங்க. ஐ வாட்ச் திஸ் வீடியோ மோர் தென் 10 times in repeated mode and now understand how to practice. Thank you sir for your wonderful training. We are blessed to have you people like you. I hope this video makes more successful traders in Tamil community. அவர் அப்படி என்ன வீடியோ பார்த்தாருன்னு பார்த்தீங்கன்னா, என்ட்ரி எட் எக்ஸிட் பார்ட் 1. ஸோ இதுலேயே பார்ட் 2 இருக்குது, பார்ட் 3 கூட இருக்குதுங்க. பார்ட் 3 வந்து ஸ்டாக்ஸில் எப்படி வந்து அந்த மாதிரி வந்து ட்ரேட்ஸ் வந்து எடுக்கிறது அப்படிங்கிறது. ஸோ நிறையா வந்து பயிற்சி பண்ணுங்கள், கண்டிப்பாக வந்து ஜெயிக்கலாம். இந்த மாதிரி வீடியோஸ் எல்லாமே வந்து நீங்கள் தவறாமல் வந்து பாருங்கள். புரியலைன்னா திரும்ப வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து புரியும். ஏன்னா அவ்வளோ எளிமையான விஷயந்தான். வெறும் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் தான் இதில் வந்து முழுக்க வந்து பயன்படுத்தியிருப்போம். எப்படி வெளியே ஏறிடணும், எவ்வளோ குயிக்காக நம்மளுக்கு லாஸ்ட்லேருந்து வெளியில் வர்றோமோ அவ்வளோக்கு அவ்வளோ நல்லது. அதே மாதிரி எவ்வளோ தூரம் ப்ராஃபிட்டை வந்து ட்ராக் பண்ண முடியுமோ அவ்வளோ தூரம் ட்ராக் பண்ணி கொண்டு போகிறது அவ்வளோக்கு அவ்வளோ வெற்றியாளர்னால் உங்களை வந்து கண்டிப்பாக வந்து மாற்றும். அதுக்கு படிக்கட்டு மெத்தடை தான் ஃபாலோ பண்ணணும். ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ வந்து ரொம்ப வந்து ட்ரேடிங்கை கற்றுக்கிறதுக்கும் ப்ளஸ் எந்த இடத்துல ட்ரேடு எடுக்கணும்னு நீங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்கும் ரொம்பவே உதவிகரமாக இருக்கும். என்ட்ரி எட் எக்ஸிட் பார்ட் 1, பார்ட் 2, பார்ட் 3 3. நீங்கள் பார்ட் 1 பார்த்துட்டு நீங்கள் இந்த பதிவை வந்து கொடுத்துருக்கீங்க. நீங்கள் பார்ட் 2, பார்ட் 3 கண்டிப்பாக வந்து பார்த்துருப்பீங்கன்னு நான் நம்புகிறேன். ஸோ கண்டிப்பாக முடிஞ்ச வரைக்கும் என்னால் இந்த மாதிரி எளிமையான விஷயங்களை வந்து கொடுக்க முடிஞ்சால் கண்டிப்பாக வந்து கொடுக்குறேங்க. உங்களுடைய வாழ்த்துக்கு ரொம்ப நன்றி. வணக்கம். அடுத்த பதிவு
Bro, I'm your old student, but I'm very confused. I bought 50 stocks in Adani Energy Solution, price at 965. I think this chart go in parallel channel pattern in day chart, but now I am very confused. Please, bro, please tell someone my analysis correct. What I do now? Adani Energy Solutionsங்க இன்றைக்கே நான் வந்து அதுக்கான வீடியோ வந்து போட்டிருந்தேன். அதானி எனர்ஜி சொல்யூஷன்ஸில் என்ன நடந்துகிட்ருக்கு, டேயில் வந்து பேரலல் சேனலில் போகுது அப்படிங்கிற மாதிரி வந்து ஃபீல் பண்ணியிருக்கிறீங்க. ஆனால் வந்து ஆக்சுவலாக என்ன நடக்குது அப்படின்னா நம்மளுடைய பேட்டர்னில் போகுது. நம்ம பேட்டர்னில் வந்து ப்ரைஸ் வந்து போயிட்டு இருக்கு. ஸோ தொடர்ச்சியாக இந்த மாதிரி வந்து கீழே வரக்கூடாது. கீழே வந்தது அப்படின்னா இப்போ இங்கிருந்தே வந்து அப்படியே மேலே போயிடுறதுக்கான வாய்ப்பு நிறையாவே இருந்தது. ஆனால் ப்ரைஸ் வந்து மேலே போகலை, இந்த இடத்துல இருந்து ரிவர்சல் ஆகி கீழே வந்துருச்சு. இந்த ரிவர்சல் ஆகி கீழே வரும்போதோ இல்லை மேலே போகும்போதோ எந்த இடத்துல நீங்கள் வந்து இந்த 965 அப்படிங்கிற இந்த லெவலில் வாங்கிறதுக்கு எது ட்ரிகர் பண்ணுச்சுன்னு தெரியலங்க. ஏன்னா இது சம்மந்தமே இல்லாத ஒரு இடம். நீங்கள் அப்படி வந்து பேரலல் சேனல் பேட்டர்னில் தான் போகுதுன்னு முடிவு பண்ணியிருந்தீங்கன்னா கீழே இங்கே வாங்கியிருக்கணும், 875 வாங்கியிருக்கணும். அப்போ மேலே போகும்போது வந்து நீங்கள் வந்து கொடுத்துக்கலாம், இங்கே வாங்கியிருந்தால் கொடுத்துக்கலாம், இங்கே வாங்கியிருந்தால் கொடுத்துக்கலாம். இவ்வளோ சான்சஸ் வந்து இருந்தது. இது எல்லாத்தையும் விட்டுட்டு எதுக்காக இந்த இடத்துல நீங்கள் ட்ரை பண்ணீங்க பைய அப்படிங்கிறது என்னால் புரிஞ்சிக்க முடியலைங்க. ஆனால் இது வந்து நம்ம பேட்டர்னில் இருக்குது ப்ரைஸ். நம்ம பேட்டர்னில் இந்த இடத்துக்கு வந்தது, இந்த இடத்துக்கு வந்தோடனே தான் உங்களுக்கு இந்த மாதிரி நியூஸ் வந்து கேப் டவுன் ஆகி இங்கே போயிடுச்சு. சரி, இன்னும் கொஞ்சம் ப்ராடர் வியூவில் வந்து பார்க்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுலேயும் வந்து இதான் நடந்துகிட்டு இருக்குது. தொடர்ச்சியாக ப்ரைஸு இந்த இடத்துக்கு வரும்போதெல்லாம் மேலே போயிருக்கு. எங்கே போயிருக்குது? ப்ரீவியஸாக ஒரு 1250 அப்படிங்கிற ரேஞ்ச் இருக்குதுங்க. அந்த 1250 வரைக்கும் தான் போச்சு. ஒரு தடவையும் இது வந்து நடந்துருக்குது. ஒரு தடவையும் வந்து இந்த லெவல் இருக்குது பார்த்தீங்களா, இந்த லெவலில் வந்து பர்ஃபெக்டாக வந்து ப்ரைஸ் வந்து நிறைய தடவை வந்து சப்போர்ட் எடுத்துருக்குது. ஒரே ஒரு கேண்டில் மட்டும் வந்து வெளியில் இந்த மாதிரி வந்து போனால் கூட இந்த இடத்துல தான் வந்து தொடர்ச்சியாக வந்து சப்போர்ட் எடுத்துருக்குது. அதனால 965 வாங்கினீங்களா? ஆனால் நீங்கள் அந்த மாதிரி வந்து சொல்லலையே. நீங்கள் பேரலல் சேனல் பேட்டர்னில் சொல்கிறீங்க. ஸோ பேரலல் சேனல் பேட்டர்ன் வந்து இதில் வந்து நம்மளால் வந்து பார்க்க முடியலங்க. இது பேரலல் சேனல்னால் நீங்கள் இந்த மாதிரி நீங்கள் வரைஞ்சிருக்கலாம்னு நினைக்கிறேன். அப்படி நீங்கள் வரைஞ்சிருந்தா கூட உங்கள் ட்ரேடு இங்கே தானே இருக்குது, உங்கள் ட்ரேடு இங்கேல இருக்குது, உங்கள் ட்ரேடு இங்கேல இருக்குது. தொடர்ச்சியாக இந்த மாதிரி வந்து வந்துக்கிட்டே இருக்கக்கூடாது. ப்ரீவியஸாக லோ வச்சுக்கிட்டு இருக்குது அப்படின்னா அடுத்தடுத்து லோ பண்ணிக்கிட்டே இருக்குது. எந்த இடம் வரைக்கும் போயிட்டு வர்றான் அப்படிங்கிறத வந்து பார்க்கணும். அதனால தான் இந்த பேட்டர்ன்லாம் நீங்கள் வரைஞ்சிங்க அப்படின்னா அந்த பேட்டர்ன் அந்த மாதிரி நடக்கலை அப்படின்னா அதை வந்து க்ளோஸ் பண்ண பாருங்கள். முக்கியமாக பேட்டர்னையே நம்பி இருக்காதீங்க. என்ன நடக்குது அப்படிங்கிறத வந்து புரிஞ்சுக்க முயற்சி பண்ணுங்கள். தொடர்ச்சியாக அவன் வந்து மேலே போகிறானா, அடுத்து ஹையர் ஹை பண்ணிகிட்டே போகிறானா, இல்லை லோயர் லோ பண்ணிட்டு வரானா அப்படிங்கிறத வந்து நீங்கள் வந்து கவனிச்சிக்கிட்டே இருக்கணும். ஸோ பெரிய அளவில் நீங்கள் பார்த்துக்கிட்டா கூட உங்களுக்கு இந்த மாதிரி ட்ரெண்ட் லைன் வந்து தான் போகுது. இப்போ திரும்பவும் ட்ரெண்ட் லைன் வரைக்கும் வந்து அதையும் விட்டு கீழே போகிற மாதிரி தான் போயிட்டு. ஸோ எப்போ இவன் வந்து படிக்கட்டாக மாறி வர்றானோ அது வரைக்குமே அதானி என்டர்பிரைசஸ்ஸு, அதானி க்ரீன் சொல்யூஷன்ஸு, அதானி பவரு, அதானி போர்ட்ஸு எல்லாமே ஓரளவுக்கு வந்து க்ரீனில் வந்திருக்குது. ஆனால் அதானி எனர்ஜி சொல்யூஷன்ஸும் அதானி டோட்டல் கேஸும் 2 மட்டும்தான் வந்து ரெக்கவரி வந்து லாஸ்ட் டைம் விழுந்ததுலேருந்தே நடக்கலை. ஸோ லாஸ்ட் டைம் இங்கேருந்து இவ்வளோ தூரம் விழுந்துருக்குது. ஆனால் ப்ரைஸு இங்கேயே நின்றுட்டு இருக்குது. அதானி என்டர்பிரைசஸ்லாம் பார்த்திங்கன்னா மேலேயே வந்துருச்சு, அங்கேருந்து தான் இப்போ ட்ராப் ஆகிட்டே இருக்குது. நான் இது வந்து ஏதோ ஒரு காரணத்தினால மேலே வரவே இல்லை. இந்த லெவலை அவனால் 1250ங்கிற இந்த லெவலை அவனால் கட் பண்ணவே முடியல. ஒரு தடவையும் ரிஜெக்ட் ஆகிறான். அந்த மாதிரி ஆகும்போது நீங்கள் அதில் போய் ட்ரேட் பண்ணணும் அப்படின்னு நினச்சதே வந்து தப்பு தான். ஆனாலும் பரவாயில்ல, இப்போ வந்து நீங்கள் வந்து ஹோல்ட் பண்ணிகிட்டு இருக்கிறீங்க அப்படின்னா அவன் மேலே வர வரைக்கும் நீங்கள் வெயிட் பண்ணி தான் ஆகணும். உங்களால் முடியும் அப்படின்னா நல்ல ஒரு இந்த சப்போர்ட் லெவலில் இந்த இடத்துல இருக்குங்களா, அடுத்த சப்போர்ட் லெவலில் இந்த இடத்துல இருக்குது. ஸோ ஒரு 580 அப்படிங்கிற லெவலுக்கு வரும்போது மறுபடியும் ஆட் பண்ண முடிஞ்சால் ஆட் பண்ணிட்டு சைலண்ட்டாக வந்து விட்டு தான் ஆகணும், வேறு வழியே இல்லை. அவன் எப்போ வந்து பொறுமையாக வந்து மேலே வர்றானோ அந்த மேலே வர்ற வரைக்கும் காத்திருந்து அந்த நோ லாஸ் நோ ப்ராஃபிட் வரும்போது கூட நீங்கள் புக் பண்ணிடலாம். நீங்கள் ஸ்டாக்ஸை செலக்ட் பண்ணும்போது வந்து எப்போவுமே வந்து என்ன நடந்துகிட்டு இருக்குன்னு பார்த்து தான் செலக்ட் பண்ணணும். மற்ற எல்லா ஸ்டாக்குமே அதானியில் வந்து நல்லா வந்து பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கு. இவ்வளோ பெரிய ஃபால்லேருந்து இவ்வளோ தூரம் ரெக்கவர் ஆகிட்டு தான் இப்போ வந்து இப்படி வந்து கீழே வந்துட்டு இருக்குது. ஆனால் டோட்டல் கேஸ் எங்கேருந்து விழுந்தது அதுக்கப்புறம் ரெக்கவரே ஆகலை பார்த்தீங்களா. அதே மாதிரி அதானியில் எனர்ஜி சொல்யூஷன்ஸும் ரெக்கவரே ஆகலை. அந்த ஸ்டாக்கை நீங்கள் வந்து சூஸ் பண்ணியிருக்கிறீங்க.
ஒண்ணும் தப்பில்ல. கொஞ்சம் வந்து வெயிட் பண்ணி தான் ஆகணும். இது எவ்வளோ நாள் ஆகும்னும் சொல்ல முடியாது. ஏன்னா இது வந்து வருஷ கணக்குல வந்து ஆயிருக்குது. அதுக்கப்புறம் தான் கீழ வந்திருக்கிறான். இன்னி வந்து கொஞ்சம் 965ங்கிறது இங்க இந்த இடத்துல இருக்கு. 645 வரைக்கும் வந்துருச்சு. ஸோ இங்கேருந்து வந்து மேலே வரும்போது, இல்ல படிக்கட்டு மெத்தேட ஆரம்பிச்சான் அப்படின்னா, லைட்டா அப்படியே ஆட் பண்ண ஆரம்பிச்சீங்கன்னா, கண்டிப்பா வந்து அது ரெக்கவரி ஆகுறதுக்கான வாய்ப்பு வந்து இருக்குதுங்க. இது இப்படி கூட நீங்க வந்து பார்க்கலாம். எக்ஸ்பேண்டிங் சேனல் பேட்டர்னா கூட பார்க்கலாம். ஸோ இவ்வளோ விஷயம் வந்து நடந்திருக்குது. இது எல்லாத்தையும் மிஸ் பண்ணிட்டு நீங்க வந்து இத வேற மாரி ஒரு பெர்செப்ஷன்ல பார்த்துருக்கிறீங்க. பார்த்து அத என்ட்ரி வந்து அந்த இடத்துல என்ட்ரியே கிடையாது. நீங்க எப்படி நீங்க பேட்டர்ன் சொன்னீங்கனாலும் 965 வந்து என்ட்ரி கிடையாது. அந்த இடத்துல எடுத்திருக்கிறீங்க. ஸோ இந்த மாரி சின்ன சின்ன தவறுகள்லாம் வருங்காலத்தில வந்து தவிர்த்துருங்க. தவிர்த்துட்டீங்கனாலே கண்டிப்பா வந்து ஜெயிக்கலாம். சரிங்களா? வெற்றி பெற என்னுடைய வாழ்த்துக்கள். அடுத்த பதிவுங்க. சார் எனக்கு மார்க்கெட் எல்லாமே புரியுது. சரியான ஸ்டாக் எப்படி செலக்ட் பண்றதுன்னு புரியல. இதில ட்ரேட் பண்ணலாமா? இல்ல அதில ட்ரேட் பண்ணலாமான்னு ஒரே குழப்பமா இருக்கு. ஆஹா. மார்க்கெட் புரிஞ்சிருச்சா? புரிஞ்சிருச்சுனாலே அவ்வளோதான். அது புரியறது தான் கஷ்டம். அது புரிஞ்சிருச்சுனா, ஸ்டாக் எப்படி செலக்ட் பண்றதுலாம் ஒரு விஷயமே கிடையாது. நீங்க இப்போ ஒரு ரூ. 10,00,000 வச்சுட்டு எந்த ஸ்டாக்க செலக்ட் பண்றது அப்படின்னு வந்து தேடுறீங்களா? இல்லன்னா ரூ. 50,00,000 வச்சு தேடுறீங்களா? அப்படிங்கிற அ அது வந்து எனக்கு வந்து தெரியல. ஒருவேளை நீங்க ரூ. 10,00,000 வச்சு நீங்க ஸ்டாக்ஸ் வந்து தேடுறீங்க அப்படின்னா, அதுக்கு ஏத்த மாரி ஸ்டாக்ஸ் வந்து நீங்க எடுத்துக்கோங்க. ஒரு ரூ. 10,000 ஒரு ஷேர் அப்படிங்கிற மாரி ஒரு ஸ்டாக் வந்து எடுக்கிறீங்க அப்படின்னா, ஒரு 10 ஷேர் வாங்குனீங்கன்னா ரூ. 1,00,000 தேவைப்படும். அதே நேரத்தில நீங்க ஒரு ரூ. 500க்கு ட்ரேட் ஆயிட்டு இருக்கிற ஒரு ஷேர் வந்து எடுக்கிறீங்க அப்படின்னா, ஒரு 100 ஷேர் வாங்குனா கூட ரூ. 50,000 தான் தேவைப்படும். மீதி உங்க கையில ரூ. 9,50,000 இருக்கும். திரும்ப அந்த ஸ்டாக் வந்து ஒரு 10% வந்து விழுந்தா கூட, இன்னொரு 100 ஸ்டாக் உங்களால வந்து ஆட் பண்ண முடியும். ஸோ, திரும்பவும் கூட உங்களுக்கு எதிரா போகுது அப்படின்னா, ஸ்டாக்ஸ்லலாம் எப்பவுமே வந்து நீங்க பயிற்சிக்காக தான் நீங்க ஸ்டாக்ஸ் வந்து எடுத்துக்கிறீங்க. அப்ப அந்த பயிற்சிய நீங்க ரொம்பவே டிசிப்ளினோட, அதாவது மார்க்கெட் உங்களுக்கு புரிஞ்சிருச்சுன்னு சொல்லிட்டீங்க. அப்போ ரொம்பவே டிசிப்ளினா நீங்க சரியான இடத்துக்கு வர்றதுக்காக வெயிட் பண்ணியிருந்து, நீங்க ஷேர்ஸ வந்து வாங்கி ட்ரை பண்ணுங்க. உங்களோட கேப்பிட்டல நல்லா வந்து சவுண்ட் கேப்பிட்டலா வச்சுக்கோங்க. ரூ. 50,000க்கு நீங்க வந்து ட்ரேட் எடுக்கணும் அப்படின்னா, 10 டைம்ஸ்னாச்சும் உங்ககிட்ட கண்டிப்பா இருக்கணும். மினிமம் 10 டைம்ஸ். அப்போ ரூ. 5,00,000 கண்டிப்பா வந்து வச்சுக்கணும். வச்சுக்கிட்டு அதுக்கப்புறமா இந்த வேலையில வந்து இறங்கணும். ஏன்னா, அதுலேருந்து ட்ராப் ஆச்சு அப்படின்னா, அந்த லாஸ ஏத்துக்கணும். ப்ளஸ் புதுசா ஆட் பண்ணவும் தயாரா இருக்கணும். எத பத்தியும் கவலைப்படாம. அந்த மாரி மனநிலையில நீங்க அப்ரோச் பண்ணீங்கன்னா, கண்டிப்பா வந்து ஜெயிக்கலாம். ஸோ வெற்றி பெற என்னுடைய வாழ்த்துக்கள். அடுத்த பதிவுங்க. லாட்ஸ் ஆஃப் லவ் ஃப்ரம் துபாய். சீரியஸ் மை வே ஆஃப் அப்ரோச்சிங் த சார்ட் இஸ் டோட்டலி சேஞ்ச்ட் ஒன்லி பிகாஸ் ஆஃப் யூ. It's a great opportunity for the Tamil community traders that you take lot of efforts. It's really supporting personally for me to analyze the chart still practicing. கண்டிப்பாங்க. நீங்க முதல்ல அதான் 4 தாரக மந்திரம் வந்து நீங்க இத வந்து ஃபாலோ பண்ணணும். கவனிக்கணும், புரிஞ்சுக்கணும், பிராக்டிஸ் பண்ணணும். அப்புறமா பரீட்சை. அதுக்கப்புறம் தான் ட்ரேடிங். ஸோ இதெல்லாம் நீங்க செய்யறதுக்கு கண்டிப்பா வந்து 6 மாசத்துலேருந்து 2 வருஷம் வரைக்கும் டைம் எடுத்துக்கலாம். அது ஒரு அவங்கவங்களுடைய இண்டிவிஜுவல் கெப்பாசிட்டிய பொறுத்து. ஸோ இதெல்லாம் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் நீங்க பொறுமையா வந்து ட்ரேடிங்குள்ளார வாங்க. அதுவரைக்கும் நீங்க சிறந்த முறையில வந்து பயிற்சி எடுத்தீங்கனாலே ஜெயிச்சிடலாம். அவசரப்படாம வந்து இருக்கணும். டிசிப்ளின் இருக்கணும். செல்ஃப் டிசிப்ளின் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ இது எல்லாமே வந்து டோட்டலா உங்கள வந்து நீங்க பெர்சனாலிட்டியவே வந்து மாத்திரும். நீங்க ட்ரேடிங்கில ஜெயிக்க ஆரம்பிச்சுட்டீங்க அப்படின்னாலே, உங்க பெர்சனாலிட்டியே வந்து மாறிடும். ரொம்ப பொறுமையாயிடுவீங்க. எந்த விஷயமா இருந்தாலும் சிந்திச்சு சரியா வந்து நீங்க வந்து முடிவு பண்ணுவீங்க. ஸோ இது நடக்கும். ஆனா, அதுக்கு எல்லாத்துக்குமே வந்து பயிற்சி தான் முக்கியம். ஸோ நீங்க பயிற்சி பண்றேன்னு சொல்லியிருக்கிறீங்க. நெறைய பயிற்சி பண்ணுங்க. நம்ம கண்டிப்பா வந்து ஜெயிக்கலாம். வெற்றி பெற வாழ்த்துக்கள். அடுத்த பதிவுங்க. அண்ணா வர்த்தகம் எங்கே எடுப்பது என பயமா இருக்கிறது. அதாவது புதுசா வந்து நம்ம சேனலுக்கு வந்து பார்க்குறவங்க எல்லாத்துக்குமே ஒரு ரெக்வெஸ்ட்டாவே நான் வந்து சொல்றேன். ஒரு வீடியோ பார்த்த உடனே வந்து உங்களுக்கு என்ன தோணுதோ அத வந்து கமெண்ட்டா வந்து குடுக்காதீங்க.
நீங்க என்ன பண்ணுங்க, அதுக்கு பதிலா வந்து நம்மளுடைய சேனலுக்கு போங்க. இந்த சேனல்ல இந்த பயமா இருக்கு, ட்ரேட் எடுக்க பயமா, என்ன செய்ய வேண்டும், செய்ய வேண்டாம் அப்படின்லாம் டைட்டிலோடவே உங்களுக்கு வந்து குடுத்துருக்கேன் நான். நெறைய வீடியோஸ் வந்து இருக்கு. ஸோ பயமின்றி ட்ரேட் எடுப்பது எப்படி அப்படின்னு வந்து நம்ம வீடியோஸ் வந்து முன்னாடியே வந்து போட்டிருக்கிறோம். இப்போ அதெல்லாம் நீங்க பார்த்து கத்துக்கோங்க. கத்துக்கிட்டு அதில எதனாச்சும் வந்து உங்களுக்கு சந்தேகம் வர்றதுக்கான வாய்ப்பே இல்ல. ஏன்னா, என்ன உங்களுக்கு சந்தேகம் வரும் அப்படின்னு நான் ஓரளவுக்கு கெஸ் பண்ணி, அதுக்கான வீடியோஸ் எல்லாமே வந்து உங்களுக்கு வந்து குடுத்துட்டேன். நீங்க பண்ண வேண்டியதெல்லாம் கொஞ்சம் நேரம் செலவு பண்றது தான் அவ்வளோதான். 45 வீடியோ பிகினர்ஸ் கைட்ல இருக்கு. இந்த 45 வீடியோவும் பார்த்துருங்க. இத பாருங்க, பயிற்சி பண்ணுங்க. தினமும் கூட இண்டெக்ஸ்ல மட்டும் நீங்க கமாடிட்டில வேற எதுல வேணாலும் ட்ரேட் பண்ணுங்க. இண்டெக்ஸ்ல பயிற்சிய வந்து நீங்க தொடர்ந்து வந்து பண்ணிட்டே இருங்க. ஏன்னா தினம் ஒரு பார்வை அப்படின்னு சொல்லி நான் இண்டெக்ஸை தினமும் கூட உங்களுக்காக வந்து அதை அனலைஸ் பண்ணி உங்களுக்காக வந்து நான் போஸ்ட் பண்ணிக்கிட்டே இருக்கிறேன். அப்போ இதை வச்சு நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக கரெக்ட் பண்ணிக்கலாம். இட் வில் டேக் லாட் ஆஃப் டைம். நிறைய நேரம் வந்து நீங்கள் செலவு பண்ணியே ஆகணும். நான் திரும்ப அந்த காலேஜ் படிக்கிறது, ஸ்கூல் படிக்கிறது தான் சொல்லுவேன் நான். 12வது வரைக்கும் பொறுமையாக ஸ்கூல் படிக்கிறீங்களா? 12 வருஷம் படிக்கிறீங்களா? எல்கேஜி, யூகேஜிலாம் சேர்த்தோன்னா இன்னும் 13, 14 வருஷம் ஆகிடும். அப்போ அவ்வளோ வருஷம் உங்களால் வந்து பொறுமையாக படிக்க முடியுது. அதே மாதிரி ஒரு டிகிரி வேணும் அப்படின்னு சொல்லிட்டு, உங்களுக்கு பிடிச்சோ பிடிக்காமலேயோ ஒரு 3 வருஷத்துலேருந்து 6 வருஷம் படிக்கிறீங்க. டிகிரிஸ் வந்து படிச்சுக்கிட்டே இருக்கிறீங்க. அப்போ அந்த மாதிரி இதை வந்து டைம் எடுத்துக்க வந்து பாருங்கன்னு சொல்கிறேன். டைம் எடுத்து நல்லா படித்து, நல்லா பரீட்சையில் பாஸ் பண்ணி, அதுக்கப்புறமா நீங்கள் வந்து ட்ரேட் பண்ண ஆரம்பிங்க. நீங்கள் ஆரம்பத்திலேயே வந்து ட்ரேட் எடுக்கணும். இன்றைக்கி நான் இந்த வீடியோ பார்ப்பேன். இந்த வீடியோ பார்த்து முடித்தோன்னா நான் போய் ட்ரேட் எடுக்க போகிறேன். ஏன்னா எனக்கு புரிஞ்ச மாதிரி இருக்குது அப்படின்னு. புரிஞ்ச மாதிரி இருந்ததுன்னா உங்களுக்கு பயம் இருக்கும். ஏன்னா என்ன செய்யறோன்னு தெரியலன்னா கண்டிப்பாக பயம் இருக்குங்க. அதுக்கு நான் அந்த டூ வீலர் ஓட்டுற சாதாரண ஒரு விஷயத்தையே எக்ஸாம்பிளாக நான் உங்களுக்கு நிறைய தடவை வந்து சொல்லியிருக்கேன். டூ வீலர் நல்லா ஓட்ட தெரிஞ்சுது அப்படின்னா, நேரா நீங்க பாட்டுக்கு போய் ஸ்டார்ட் பண்ணி வண்டி எடுத்துட்டு போய்க்கிட்டே இருப்பீங்க. இதே உங்களுக்கு தெரியல அப்படின்னா, எல்லாருமே ஓட்டுறாங்க. ஆனா நம்மளால இது பண்ண முடியலையே அப்படின்னு நினைச்சுட்டு நீங்க போய் வண்டியில உட்கார்ந்தீங்கனாலே தன்னால கை கால் ஆட ஆரம்பிக்கும். ஏன்னா உங்களுக்கு தெரியல என்ன பண்ணணும்னு. அடுத்து பயம். ஸ்டார்ட் பண்ணா வந்து வேகமா போயிருமா? கியர் போட்ட கிளட்ச சரியா வந்து நம்மளால விட முடியுமா? ஆஃப் ஆகாம போகுமா வண்டி? ஒரே குழப்பத்திலே தான் இருப்பீங்க. ஆனா ஒன்ஸ் நீங்க பழகிட்டீங்க அப்படின்னா, நீங்க என்னென்னமோ வித்தெல்லாம் காட்டுவீங்க. அதே தான் ட்ரேடிங். அதே தான் வாழ்க்கையும். ஸோ, நீங்க பயமா இருக்கு அப்படின்னா, உங்களுக்கு ஒண்ணுமே தெரியலன்னு அர்த்தம். அப்போ நம்ம எங்கேருந்து ஆரம்பிக்கணும் அப்படின்னு நம்ம வந்து பிகினர்ஸ் கைட்ல வந்து குடுத்துருக்குறோம். அதிலேருந்து ஆரம்பிங்க. ட்ரேடிங்கில் இந்த 5 முறைகளை மட்டும் கற்றுக்கொள்ளுங்கள் போதும். இவ்வளோதான். இதுதான் ட்ரேடிங். இத பேஸ் பண்ணி தான் நான் எல்லா வீடியோவுமே குடுத்துருக்கேன். அப்போ முதல்ல இத பாருங்க. அடுத்தடுத்த வீடியோஸ்லாம் என்ன சொல்லியிருக்கிறோம் அப்படின்னு பாருங்க. கண்டிப்பா உங்களுக்கு வந்து பயம் போகும். எப்போ? தொடர் பயிற்சிக்கு அப்புறமா. வெற்றி பெற வாழ்த்துக்கள். அடுத்த பதிவுங்க. முதல்ல வந்து உங்களுக்கு ரொம்ப நன்றி. எனக்காக இவ்வளோ நேரம் வந்து நீங்க டைம் எடுத்து இத வந்து டைப் பண்ணி எனக்கு அனுப்பிச்சதுக்கு. என்ன சொல்ல வர்றாரு அப்படின்னா, நான் கடந்த 3 மாதங்களாக உங்கள் பதிவுகளை பார்த்து தினமும் பயிற்சி செய்து வருகிறேன். பத்தாது 6 மாசம் பயிற்சி நான் வந்து சொல்லியிருக்கிறேன். ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். ட்ரேடிங் மீதான மொத்த பார்வையும், சார்ட் பார்க்கும் விதமும் முற்றிலும் மாறிவிட்டது. இப்போது ட்ரெண்ட் லைன் வரைய கற்றுக்கொண்டேன். சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ், ட்ரெண்ட் லைனு, பூமாலை, அந்த ஈக்குவல் லோ, ஈக்குவல் ஹை, 3 டிரைவ் பேட்டர்னு இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே நம்ம சொல்லிக் கொடுத்தது எல்லாமே வந்து நல்லா வந்து உள்வாங்கி ப்ராக்டிஸ் பண்ணுறேன் அப்படின்னு வந்து சொல்கிறார். பயிற்சி வந்து தொடர்ந்து பண்ணிக்கிட்டே இருக்கிறார். என்னை போன்றோரை வேறு புதிய உலகத்திற்கு வழிகாட்டியாக இருக்கிறீர்கள். நல்ல முன்னேற்றம் இருக்கிறது. மேலும் நன்றாக பயிற்சி செய்து ஒரு வெற்றிகரமான ட்ரேடராக உங்கள் மாணவனாக வருவேன் என்ற நம்பிக்கை உள்ளது. பயிற்சி பண்ணால் கண்டிப்பாக ஜெயிக்கலாங்க. இதில் எந்த விதமான அதாவது எதாவது மறைச்சிக்கிட்டு நம்ம வந்து சொல்கிறோம். அப்போ இதை கற்றுக்கிட்டா தான் உங்களால் ஜெயிக்க முடியும் அப்படிலாம் இல்லைங்க. இது தொடர்ந்து அதே தான் நடக்குது. நான் சொல்லிட்டேன்ல, நீங்கள் பாருங்கள். ஒரு 6 மாதம் கவனித்து பாருங்கள் மார்க்கெட்டில். என்னப்பா அது அதே மாதிரி தானே இருக்குது அப்படிங்கிற மாதிரி தான் உங்களுக்கு தோணும். அப்போ அடுத்தடுத்து நீங்கள் ட்ரேடு எடுக்கிறது தான் இருக்குது விஷயம். தன்னலமில்லாத உங்கள் கற்பழிக்கும் சேவை நன்றி என்று ஒரு வார்த்தையில் சொல்லிவிட முடியாது. உங்களுக்கு ஈடு இணை இல்லை. ரொம்ப நன்றிங்க. குறிப்பாக நான் இப்போது எந்த இண்டிகேட்டர்ஸும் பயன்படுத்த தேவையில்லை. இண்டிகேட்டர்ஸே வேண்டாம். நானும் பயன்படுத்தினேன். நான் பயன்படுத்தி அது வேலை செய்யலைன்னு தெரிஞ்சு அதுக்கப்புறம் அதை விட்டுட்டேன். அதனால நீங்கள் பண்ணாதீங்கன்னு சொல்கிறேன். அது தீ சுடும்.
அதே எக்ஸாம்பிள் தான். நான் கைய வச்சேன் சுட்டுச்சு, அதனால சொல்றேன் சுடுது அப்படின்ட்டு. நான் இல்லங்க நானும் கைய வச்சு பார்த்து செக் பண்ணிக்கிறேன் எதுக்கும் அப்படின்னா, கைய வச்சு பார்த்துற வேண்டியதுதான் அவ்வளோதான். இல்லன்னா, அத நான் சொல்லும்போதே நீங்க கேட்டுட்டு, அந்த பக்கமே போகாம உட்டுறலாம். ட்ரேடிங் தொடர்பான வேறு யாருடைய வீடியோக்களும் பார்ப்பேன். அது தப்புங்க. பார்க்கணும். யார் என்ன சொல்றாங்கன்னு வந்து கவனிக்கணும் கண்டிப்பா. நெறைய வந்து கவனிச்சுக்கிட்டே இருக்கணும். நானே வந்து பார்த்துட்டு தான் இருக்கேன். நானே நெறைய கிளாஸஸ் அட்டெண்ட் பண்ணியிருக்கிறேன். ஏதாச்சும் சொல்லுவாங்களா? புதுசா எதனாச்சும் ஒரு விஷயம் வந்து கிடைக்குமா? ஒரு லீடு கிடைக்குமா? கண்டிப்பா வந்து பாருங்க. தப்பே இல்ல. ஆனா வந்து இண்டிகேட்டர்ஸ பேஸ் பண்ணி யாராவது சொல்றாங்கன்னா, அதெல்லாம் சும்மா அது வந்து காமெடி சேனல் மாரி. அத பார்த்துட்டு மறந்துருங்க. மத்தபடி ஏதாவது கான்செப்ட்ஸ் ஓரியன்டடா யாராச்சும் வந்து சொல்றாங்க. பேட்டர்ன்ஸ் எதனாச்சும் வந்து சொல்லிக் குடுக்குறாங்க. லெவல்ஸ் யாராச்சும் சொல்றாங்க அப்படின்னா, அது என்னதான் சொல்றாங்க அப்படிங்கிறத வந்து கவனிக்க முதல்ல கத்துக்கோங்க. முதல்ல கவனிக்கணும். நான் அதத்தான் சொல்லுவேன். கவனிக்கணும். அப்பதான் புரியும். அப்ப புரிஞ்சதுக்கு அப்புறம் தான் உங்களால வந்து பயிற்சி பண்ண முடியும். பயிற்சி பண்ணதுக்கு அப்புறம் தான் உங்களுக்கு பரீட்சை வச்சுக்க முடியும். பரீட்சையில ஜெயிச்சீங்கன்னா தான் அடுத்து வந்து ட்ரேடிங் வந்து பண்ண ஆரம்பிக்கணும். அதனால கவனிக்கிறத என்னைக்குமே வந்து விட்டுறாதீங்க. கவனிங்க. சரியா? இதற்கெல்லாம் காரணம் நீங்கள் தான். உங்கள் கற்பித்தலின் தாக்கமானது கண் பார்வை இல்லாதவன் பார்வை திறன் பெற்றது போல் உள்ளது எனக்கு. அந்த உணர்வு சம்பந்தப்பட்டவர்களுக்கு மட்டுமே புரியும். ஒரு லாங் மெசேஜ் வந்து எனக்காக டைப் பண்ணியிருக்கிறீங்க. ரொம்பவே சந்தோஷங்க. நீங்க நெறைய வந்து பயிற்சி பண்ணுங்க. 3 மாசம் தான் ஆயிருக்குதுன்னு சொல்லியிருக்கிறீங்க. 3 மாசத்துல புரியறதுக்கான வாய்ப்பில்ல. ஒரு 6 மாசம் வந்து நீங்க தொடர்ந்து வந்து இந்த விஷயம் வேற எதையுமே கத்துக்கணும்னு ஆசைப்படாதீங்க. நான் எதனாச்சும் சொன்னேன்னா கூட அதெல்லாம் விட்டுருங்க. நான் சொல்லிக் குடுத்தத மட்டும் தொடர்ச்சியா வந்து நீங்க சொல்லிக் குடுத்த எல்லாமே பண்ணணும்னு கூட அவசியம் இல்ல. ஏதோ ஒண்ண மட்டும் புடிச்சுக்கிட்டு, அத மட்டுமே திரும்ப, 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 திரும்ப பண்ணிக்கிட்டே இருங்க. கண்டிப்பா வந்து ஜெயிக்கலாம். ஸோ மொத்தமா பிடிக்கணும்னு என்னைக்குமே ட்ரை பண்ணாதீங்க. 10 10ஆ வந்து 10 தடவ சேர்த்தீங்கன்னா 100 ஆயிடும். அந்த கான்செப்ட்ட எப்பவுமே 100 எடுத்த உடனே 100 பிடிக்கணும்னு நெனைக்காதீங்க. சரியா? ஓகே. வெற்றி பெற வாழ்த்துக்கள்.